ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பைச்சலேஞ்சில் கேட்டகரி 2 அதாவது கிரேட் 7, 8 பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 2025 காரணிகளில் எத்தனை காரணிகள் 4க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்போ இதில் முதலாவது வந்து காரணிகள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ உதாரணத்துக்கு 10 அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் இதை 2 தர 5, 1 தர 10 இப்படி எழுதலாம். ஸோ இந்த 1, 2, 5, 10 இதெல்லாம் என்ன அதில் காரணிகள். ஸோ இதான் வந்து காரணிகள்ன்ற கன்செப்ட் சொல்லி இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டுக்கு இந்த 2025 அப்படின்ற நம்பரில் உள்ள காரணிகளை ஃபஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கணும். அதில் எந்த காரணிகள்லாம் 4க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் 2025க்கு முதலாவது எத்தனை காரணிகள் இருச்சிங் அப்படின்னு ஷுவர் பண்ணிட்டு எழுதுனா அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்குரிய ஒரு மெத்தட் தான். இப்போ இவர் வந்து ஸ்டார்ட்டில் 3ஆல் பிரிவிடுவார். 3ஆல் பிரித்தா 675. அடுத்தது 3ஆல் திரும்ப பிரிக்கலாம். அப்போ இதில் 2, 2, 5. அடுத்தது திரும்ப 3ஆல் பிரித்தக்குள்ள நம்மளுக்கு 75 அப்படின்ற ஒரு வரும். அடுத்ததும் 3ஆல் பிரித்தக்குள்ள 25, இவரை 5. ஸோ இப்படி ஒரு அமைப்பில் வரக்குள்ள நம்ம 2025 எப்படி எழுதலாம்? 3/4 தர 5/2. ஸோ இதில் ஒரு மெத்தட் தான். இந்த முதன்மை எண்கள்ற பெருக்கமாக ஒரு நம்பரை எழுதிட்டு, ஸோ இது வந்து முதன்மை எண்கள்ற பெருக்கமாக நம்ம 2025 அப்படின்ற நம்பரை எழுதியிருக்கோம். ஸோ இதில் எத்தனை காரணிகள் டோட்டலாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம 10க்கு பார்த்துருந்தோம் 4 காரணிகள் இருந்துச்சு. அதே போல் காரணிகளை பார்க்குறதுக்கு இப்படி முதன்மை எண்கள்ற பெருக்கமாக எழுதிட்டு அதில் அடுக்குகளோட ஒன்றை கூட்டி பெருக்க வேண்டி வரும். ஸோ 3/4 இருக்கக்குள்ள நம்ம அதை 5 எடுத்து 5/2 உள்ளதை 3 எடுத்து பெருக்கிறது மூலமாக மொத்தம் எத்தனை காரணிகள் இருச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இவருக்கு வந்து 15 காரணிகள் இருக்க போகுது. ஸோ 15 காரணிகள் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம இப்போது 2025க்கு என்னென்ன காரணிகள் இருச்சு அப்படின்ற இதுக்கு பார்ப்போம். அப்போது நம்ம 2025 ஃபஸ்ட்டுக்கு 1 தர 2025, 3 தர 675. ஸோ இப்படின்னு சொல்லி நம்ம எல்லா காரணிகளையும் இதுக்கு எழுதி பார்த்தோம் எடுக்கணும். ஸோ இதுக்கு எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? அடுத்தது 5ஆல் பிரிபடும் 405. அடுத்தது வந்து நீங்கள் 9ஆல் பிரிக்கலாம். 9ஆல் பிரித்தக்குள்ள அதுக்கு எத்தனை வரும்? 225 அப்படின்ற ஒரு ஆன்சர். இதை வந்து நீங்கள் டிரெக்டாகவும் பார்க்கணும். இந்த 3 வச்சு 3/1 அடுக்கோட 5/2 பெருக்கிறது, 3/1 அடுக்கோட 5/1 பெருக்கிறது, 3/1 அடுக்கோட 5/0 பெருக்கிற இப்படின்னு சொல்லி நம்ம காரணிகளை எழுதிட்டு வரலாம். ஸோ இப்படி வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இப்படி செக் பண்ணுறது வந்து உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படின்னு சொன்னால் இதை கேட்டகரைஸ் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போது 3/0, இவரோட 5/0, இவரோட 5/1, இவரோட 5/2. அதே போல் 3/1ஓட 5/0, 5/1, 5/2. இப்போ இதை பெருக்கத்தை பாருங்கள். 3 தர 5 இது வந்து 1 தான் அமைய போகுது. அப்போ நம்ம இந்த 0 எடுக்காட்டிலும் என்னென்ன அமையும்? இவர் வந்து 1 அமையும். அடுத்தது இவர் வந்து 5, அடுத்ததாக இவர் 25 அமையும். அதே போல் இவர் 3, இவர் 15, இவர் வந்து 75. ஸோ இப்படின்னு அமையும். இப்படி நம்ம எல்லா காரணிகளையும் லேஸாக லிஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்படியான பெருக்கத்துக்கு கொண்டு போகும். இப்போ எத்தனை வருது? 3 வர்க்கம் 9, அவர் 5ஆல் பெருக்கக்குள்ள 45, அவர் 5ஆல் பெருக்குன்னா 245 ஒரு வேல்யூ வரும். அடுத்ததாக 3 கணம்.
மூன்றின் கணத்தை 5 0 5 1 5 2. இப்போ இவர் வந்து 27. அடுத்தது அதை பெருக்கக்குள்ள 285. அடுத்தது வந்து 285 5ஆல் பெருக்கக்குள்ள 1425 இப்படி ஒரு ஃபேக்டர் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 12 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ இன்னொரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவர் யார் இங்கே எழுதணும்னு சொன்னால் 3 4 5 0 5 1 5 2. அப்போ இவர் வந்து 81 5ஆல் பெருக்கக்குள்ள இவர் 405. திரும்ப அவர் 5ஆல் பெருக்கக்குள்ள இவர் 2025. ஸோ இவ்வளவு காரணிகள் வந்து அமைப்போகுது. இப்போ நம்ம லேசாக 15 காரணிகளையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த காரணிகள் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோமே, இந்த இருக்கிற காரணி மற்ற இந்த துண்டுகள், ஸோ இதில் இருக்கிற எல்லாம் தானே நம்ம காரணிகள்னு பார்த்தோம். ஸோ இந்த காரணிகளில் எத்தனை காரணிகளுக்கு 4 அப்படின்ற, அதாவது 4க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம காரணிகள் எண்ணிக்கை எப்படி லேசாக பார்த்தோம், இந்த எழுதிருக்கிற இந்த அடுக்குகளோட ஒன்றை கூட்டி கூட்டி பெருக்கணும். இப்போ உதாரணமாக இந்த 3ன்றதுக்கு எத்தனை காரணி இருக்குன்னு பாருங்கள். இவரோட ஒன்றை கூட்டணும், இவரோடையும் ஒன்றை கூட்டணும். அப்போ 2 தர 1ன்றது 2 இப்படி அமைந்தானே. ஸோ இந்த 3க்கும் 2 காரணிகள் அமைய போகுது. ஸோ இப்படி ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம ஒவ்வொரு இதாக கணிக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு டைமிங். இப்போ ஃபுல்லாக எழுதி திரும்ப அந்த 245, இப்போ உதாரணத்துக்கு இந்த 245 எடுத்தீங்கன்னா திரும்ப இவருக்கு இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல டைம் ஒன்று எடுக்கும். ஸோ அதுக்குரிய ஷார்ட்கட் தான் இது. இப்போ பாருங்கள், இவரோட பூஜ்ஜியத்தோட ஒன்றை கூட்டுங்க, இந்த பூஜ்ஜியத்தோட ஒன்றை கூட்டக்குள்ள அவர் ஒன்று தானே. அப்போ அவருக்கு வந்து ஒரு காரணிகள் தான் இருக்க போகுது. அதே போல் இவரோட ஒன்றை கூட்டினா 2. அப்போ இங்கே 2 காரணிகள். இங்கே இந்த 2ஓட ஒன்றை கூட்டுங்க, அப்போ 3 காரணிகள் அமைய போகுது. அடுத்ததாக இவரோட ஒன்றை கூட்டுவோம், இவரோடையும் ஒன்றை கூட்டுங்க, எத்தனை வரப்போகுது 2 காரணிகள் அமையும். ஸோ இவரோட ஒன்றை கூட்டக்குள்ள இங்கே ஆல்ரெடி நம்ம 2ன்னு எடுத்துருச்சோமே, அப்போ எத்தனை வரப்போகுது 2 4 காரணிகள். அடுத்ததாக இவரோட ஒன்று கூட்டுவீங்க, இங்கே ஆல்ரெடி 2ன்னு எடுத்துருச்சோம், அப்போ 6 காரணிகள் அமையும். ஸோ இதே மாதிரி இங்கே இந்த அடுக்கோட ஒன்றை கூட்டக்குள்ள 3ன்னு சொல்லி வரும். ஸோ அவரோட இங்கே 1 இருக்க போகுது, அப்போ இவருக்கு 3 காரணிகள் இருக்கும். இவரோட ஒன்று கூட்டக்குள்ள 3 6 காரணிகள், இவரோட ஒன்று கூட்டக்குள்ள இவருக்கு 9 காரணிகள் காணப்பட போகுது. அடுத்த செட்டில் இவர் 4 ஆல்ரெடி. ஸோ 4 இவரில் 1 தானே, இப்போ இவருக்கு 4 காரணிகள். அடுத்தது இங்கே 8 காரணிகள். இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து லேஸ் ஆன்சர் வந்துடும். நம்ம குயிக்காக செஞ்சுட்டு போவோம். ஸோ இவருக்கு 5, அடுத்ததுக்கு 25 காரணிகள். அடுத்ததாக 10 காரணிகள். அடுத்ததுக்கு 15 காரணிகள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் காரணிகள் எத்தனை இருந்துச்சு அப்படின்ற ஒரு இதுக்கு பார்த்துட்டோம். இப்போ இதில் 4க்கு மேற்பட்ட காரணிகள் இது வராது. ஏன் 4க்கு மேற்பட்ட அப்படின்றத கேள்வியில் இருந்துச்சு. அப்போ இந்த 1 இருந்துச்சு, 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 காரணிகள் 2025 காரணிகளில் 8 காரணிகள் வந்து 4க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கேள்வி வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் எந்த மெத்தடில் போகிறீங்க அப்படின்றதுல வந்து உங்களுக்கு டைம் மீதப்படுத்துறது முக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லேசாக அந்த காரணிகள் எதுன்னு செல்றதை தொகுத்தெடுத்தோம் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ அதை தொகுத்தெடுத்துட்டு அதுக்கு பிறகு அதில் எத்தனை காரணிகள் இருச்சு அப்படின்றதையும் அதில் அடுக்குகளை வச்சு காண்ற மெத்தட் மூலமாக லேசாக செஞ்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் கேள்விக்கு வந்து 8ன்ற ஆன்சர் வந்து வரப்போகுது. ஓகே, அடுத்தது வந்து 0லேருந்து 9 வரையான எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்துகிறோம். ஒரு தரம் மாத்திரம் பயன்படுத்தி 2 5 இலக்க எண்களை உருவாக்குறாங்களாம். ஸோ அவங்களோட அதிகபட்ச கூட்டுத்தொகை அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ நம்மள்கிட்ட 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா டிஜிட்ஸும் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டிஜிட்ஸை வந்து நம்ம கூட்டணும். எப்படி 2 5 இலக்க எண்களாக எழுதி இவ்வளோத்தையும் கூட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லேசாக செல்றதுக்கு நம்மள்ட்ட இந்த 4 இலக்கங்கள் இருக்குன்னு வைங்க. இதை வச்சு ஈரிலக்க எண்கள் 2 வச்சு நம்ம கூட்டி ஒரு மேக்ஸிமம் வெளியே எடுக்க போகிறோம்னு எடுப்போம். ஸோ என்ன செய்வீங்க, முதலாவது நீங்கள் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள். இவரை ஒரு 34 இவர் 56ன்னு போட்டால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த 3 5 கூட்டி 8ன்ற ஒரு கூட்டுத்தொகை தான் எடுக்கலும். அப்போது நீங்கள் இதில் வந்து நம்மளுக்கு பெரிய எண்ணை உருவாக்குறதுக்கு செல்வாக்கு செலுத்துகிறால் இந்த இதில் 10ஆம் இடத்துல உள்ளால் தானே. இவர் 1ஆம் இடம், இவர் 10ஆம் இடம், அப்படி தானே சொல்லுவோம்.
ஸோ இவரில் நம்ம எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் நம்பரை போட இயலுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கூட்டுத்தொகையும் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ இவரில் தான் நம்ம என்ன செய்வோம், மேக்ஸிமம் நம்பரை போடுவோம். இங்கே என்ன செய்வோம், அடுத்த உள்ள இலக்கங்களை போடுறதன் மூலமாக இதில் இப்படி ஒரு மேக்ஸிமம் நம்பரை வந்து நம்ம உருவாக்கிடணும். ஸோ இதை வந்து இதில் இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இதே விஷயங்களை நம்ம இங்கே கடைபிடிச்சோம்னு சொன்னால் இங்கே வந்து மேக்ஸிமமான இலக்கங்களை போடுவோம். அப்போ 9 8. அப்போ மிச்சம் உள்ள இலக்கங்களை நம்ம அதே ஆர்டரில் வந்து இப்படி போட்டு போனால் தான் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிற மேக்ஸிமம் வேல்யூ வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். ஸோ இப்போ இதர கூட்டுத்தொகை தான் அதில் கேள்வி. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கேள்வியாக அமையப்போகுது. ஸோ இதான் வந்து ஆன்சராக அமையப்போகுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு மெத்தட் வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூவை வந்து யார் அதிக பங்களிப்புக்குரியாலோ அவரில் கொண்டு போட்டிருப்போம். ஸோ அந்த ஆர்டரில் ஃபுல்லாக குறைச்சிட்டு போய்த்திருப்போம். ஓகே, 2 கொஷின்ஸ் முடியும். இப்போ 3வது கேள்வி பார்ப்போம். 3வது கேள்வி 13 அடுக்கிலிருந்து 11 அடுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ற அதிகூடிய 2 அடுக்கை கேட்குறாங்க, பிரிக்கக்கூடியது. இப்போ நம்மளுக்கு இவரை பற்றி ஒரு ஐடியா எடுக்கணும். இப்போ நம்ம 13 4 தரம் எழுதி பெருக்கிறதா, இதுக்கு இப்படி பெருக்கியும் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு இது ஒலிம்பியாட்ன்ற கூட நம்ம டைம் வந்து சரியான முக்கியமாக இருக்குமே. அப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஸோ இந்த வர்க்கங்கள்ற வித்தியாசங்கள், அதாவது 2 வர்க்கங்கள்ற ஒரு வர்க்கத்துலேருந்து இன்னொரு வர்க்கத்தை கழிக்கிற விஷயங்கள் இருக்குது தானே. ஸோ அதில் நம்ம வழமையாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் என்ன, a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் சமன் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஸோ இது வந்து என்ன, இது வந்து ஒரு காமனான ஃபார்மட் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த வர்க்கங்களின் வித்தியாசம் அப்படின்ற இந்த ஃபார்மட்டை இந்த இடத்துல கொண்டு வர இயலுமான்னு யோசிக்கணும். ஸோ அதில் சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம், 13 வர்க்கத்தின் வர்க்கம்னு இதை எழுதலாம். இவரை 11 வர்க்கத்தின் வர்க்கம்னு எழுதலாம். ஸோ இதன் மூலமாக நம்ம இதை என்ன செய்யலாம், 169 வர்க்கம் மைனஸ் 121 வர்க்கம். ஸோ இப்போ நம்ம a மைனஸ் b வர்க்கம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இதை கொண்டு வந்துட்டோம், அந்த ஈக்குவேஷனை. இப்போ பாருங்கள், இந்த 169 மைனஸ் 161. அப்போ இதை எப்படி எழுதலாம், 2ஐயும் ஒரு தரம் கூட்டுறது, அதே மாதிரி 2ஐயும் ஒரு தரம் கழிச்சு அதில் பெருக்கத்தை எழுதுறது. ஸோ இப்போ பாருங்கள், 2ஐயும் கூட்டக்கொள்ள 190 290 அப்படின்ற ஒரு விட வரப்போகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 48 அப்படின்னு வரும். இப்போது நம்மளுக்கு கேள்வி வந்து இந்த ஒரு நம்ம இந்த 13 4 அடுக்கு 11 4 அடுக்குன்ற விஷயத்த 290 48 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு லேசான மெத்தடில் எடுத்துட்டோம். இவர் வகுப்படக்கூடிய 2இன் உயரடுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம இவரை இன்னும் காரணிப்படுத்தணும், 2இன் அடுக்கு எப்போ உயர அமையுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 290 காரணிப்படுத்தினா 2ஆல் பிரித்தா 145. அப்போ இவர் 3ஆல் பிரிபட மாட்டார், இலக்கு சுட்டி 10 அறி. அப்போ அடுத்தது 5, 5ஆல் பிரிபடக்குள்ள எத்தனை வரும், 29. ஸோ 29ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஆகவே 290க்கு இவ்வளோ தான். 48 பார்த்தீங்கன்னு சொன்னால் 2, இப்போ 24, 2ஆல் பிரித்தா 12, 2ஆல் பிரித்தா 6, 2ஆல் பிரித்தா 3. இப்போ இந்த 290 நம்ம எழுதலும் 2 தர 5 தர 29. இந்த 48 எப்படி எழுதலாம், 2இன் 4 அடுக்கு, அதாவது அதுதான் எத்தனை 24. அந்த 24 சாரி ஓகே 2இன் 4 அடுக்கு 16. 16 வந்து 3ஆல் பிரித்ததன் மூலமாக 3ஆல் பெருக்கிறதன் மூலமாக இந்த 48 எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த இந்த 13இன் 4 அடுக்கு மைனஸ் 11இன் 4 அடுக்குன்றது இந்த இருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதை இன்னும் லேசாக, அதாவது நம்மளுக்கு தேவையான ஆன்சருக்கு போகிறதுக்கு லேசாக பாருங்கள், இது என்னண்டு அமைய போகுது, 2இன் 5 அடுக்கு, இந்த ஒரு 2 இருக்கு, இந்த 2இன் 4 அடுக்கு இருக்கு, அங்கால 3 தர 5 தர 29. ஸோ இவரை எதால் ஆகக்கூடிய 2ஆம் அடுக்கால் எப்படி பிரிப்போம், 2இன் 5ஆம் அடுக்கால் மட்டும்தானே இதை பிரிக்கலாம், 2இன் 6ஆம் அடுக்கால் பிரிக்கணுமா, இல்லையே. ஸோ அதில் தான் இந்த கேள்வி வந்து அமையப்போகுது. அப்போ 2இன் 5 அப்படின்ற ஒரு நம்பரை தான் இது வந்து மேக்ஸிமம் நம்ம பிரிக்கலும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்து நாங்கள் 2 ஆன்சர் கொடுத்துருந்தோம். ஒன்று நீங்கள் 2இன் 5 அப்படி எழுதியிருந்தாலும் சரி,
அல்லது 2 32 தானே. ஸோ 32 அப்படின்னு எழுதியிருந்தாலும் ஆன்சர் வந்து சரி கொடுத்துருப்போம். ஓகே, 2 கேள்வி முடிஞ்சு. சாரி 3 கேள்வி முடிஞ்சு. 4வது கேள்வியை பார்ப்போம். யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். டோட்டல் அன்மியூட் பண்ண இல்லை, இந்த இடத்துல அன்மியூட் பண்ணால் நாய்ஸ் வருது. ஸோ டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் அன்மியூட் பண்ணுறேன். ஓகே, 4வது கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, டே 1ல் ஒரு சிறுவன் வந்து ₹1, அடுத்தது 2வது நாளில் ₹2, 3வது நாளில் ₹3. ஸோ இப்படி வந்து சேர்த்துட்டு வராராம். ஸோ ஒரு எண்ணாவது நாளில் என்ன செய்வார், ஒரு ₹N அப்படின்னு சொல்லி சேர்ப்பார். ஸோ இந்த டோட்டல் வந்து எப்போ 1000 அமையும் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. ஸோ அவருக்கு பிடித்த அந்த பேகை வந்து வாங்குறதுக்கு அவருக்கு ₹1000 தேவைன்னு சொன்னால், ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ நாள் அவருக்கு எடுக்கும் அப்படின்றதான் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முதலாவது நாளில் ₹1 தான் சேமிக்கிருப்பார். 2வது நாளில் அந்த ₹1 சேர்த்து இன்னொரு ₹2 சேமிக்கிருப்பார். அப்போ எவ்வளோ, ₹3 சேமிக்கிருப்பார். அடுத்த நாள் அதோட சேர்த்து ₹3 சேமிக்க ₹6 வந்துடும். அப்போ 4வது நாள் என்ன நடக்கும், ₹10 வரும். அடுத்தது 5வது நாள் இன்னொரு ₹5 சேர்த்தா ₹15 சேர்ப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன ஆர்டரில் போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயமா இருக்கும். ஒலிம்பியாடை பொறுத்த வரைக்கும் இது கடும் ஃபெமிலியரான ஒரு நம்பர் பேட்டர்ன். என்ன, 1 3 6 10 15 போல் அது வந்து ஒரு ட்ரையாங்கியூலர் நம்பர். ஸோ இந்த ட்ரையாங்கியூலர் நம்பர் பேட்டர்னில் அமையுது அப்படின்றத நீங்கள் லேசாக விளங்கிக்கணும். ஸோ ட்ரையாங்கியூலர் நம்பர்ன்றது ஒரு காமன் ஈக்குவேஷன் இருக்குது தானே, இதுதான் ட்ரையாங்கியூலர் நம்பருக்கான ஈக்குவேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ட்ரையாங்கியூலர் நம்பருக்கான ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம், அவர் 1000 விட பெரிது அல்லது சமன் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் இங்கே தேவைப்படும். ஏன்னு சொல்லுங்கள், இந்த பெருக்கம் வந்து இப்போ உதாரணமாக அவர் 10வது நாளில் அவர் அந்த 10வது நாளில் டோட்டலை பார்க்குறோன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படி ஒரு பெருக்கத்தை எழுதி ₹55 அப்படின்னு சொல்லி காணுவீங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 1000 விட பெரிய ஒரு பெருமானம் வர வரைக்கும் அந்த எண் வந்து அமைஞ்சிருக்கணும். 1000 விட சிறிது அடிச்சப்பறம் சமன் அல்லது பெரிய பெருமானமாக அமையணும். அப்போ அதை பொறுத்த வரையில் நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் லேஸாக வந்துடும். ஸோ n × n+1ன்றது என்ன அமையும் போது 2000 அப்படின்னு சொல்லி அமையும். இப்போ நீங்கள் பார்க்கணும், இது அடுத்த நம்பரால், அதாவது என்னது 10ன்னு சொன்னால் 11ஆல் பெருக்கப்படும், 20ன்னா 21ஆல் பெருக்கப்படும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் நம்பரை வச்சு நீங்கள் இதை லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அல்லது இதை நீங்கள் என்ன சொல்கிறது, இருபடி சமன்பாடாக n வர்க்கம் இதில் +n -2000 பெரிது 0 அப்படின்ற ஒரு இருபடி சமன்பாடாக எழுதியும் சுருக்கணும். அல்லது உங்களுக்கு லேசான ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து இதை கெஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஜிட் வந்து, இப்போ இந்த வருஷத்தை யோசிச்சாலே நீங்கள் 45 வர்க்கம் எத்தனை, 45 வர்க்கம் வந்து 2025 அமையும். ஸோ வர்க்க எண்களோட ஃபெமிலியராக இருக்கிறது நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 44 தர 45 இப்படின்ற ஒரு ஆளையும் 45 தர 46 செக் பண்ணாலே ஆன்சர் வரும் அப்படின்றது உங்களுக்கு ஷுவராக இருக்கும். ஏன், நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருந்ததால் நம்ம அப்படி ஒரு கெஸ் பண்ணிடணும். அப்போ 44 தர 45 பெருக்கம் என்னென்னு பாருங்கள், இவர் 1980 அமையும். சரி, அப்போ அந்த ஆன்சர் வராது. அப்போ 45 தர 46 இவர் 2070 அமையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பெரிதல்லது சமன் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை சமப்படுத்துறதுக்குரிய விஷயமாக எதாமே போகுதோ, இந்த 45 தர 46. ஸோ இந்த இடத்துல என்னன்றது எவ்வளோ, 45. அப்போ அவர் 45வது நாள் நிறைவில் என்ன செய்வார், ₹1000 வந்து சேர்த்துருப்பார். ஸோ ஆன்சர் வந்து 45 அப்படின்னு சொல்லி அமைய போகுது. நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் சாரி, இது அவுட் சைட் நாய்ஸ். ஓகே, அடுத்தது 5வது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி வந்து ஒரு மெட்டல் சிலிண்டர், அதாவது ஒரு உலோக உருளை இப்படின்ற ஒரு உலோக உருளை ஒன்று இருக்கான்.
இந்த உலோக உருளையை வந்து இவர இருமடங்கு ஆரையுள்ள ஒரு என்னது கூம்பாக மாற்ற போகிறாங்க. ஸோ இந்த கூம்பாக வந்து என்ன செய்கிறாங்க, உருமாற்றம் வந்து செய்யப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே நம்மளுக்கு தந்திருக்காங்க, இவர் ஆரை ஆறாக இருந்தால் இவர் ஆரை என்ன வரைக்குமா 2r ஆரை உடையதாக இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ஒரு உயரம் இருக்கும் தானே, இவர் ஹெச்ன்னு சொல்லி இவரை நான் h1 சொல்லி எடுக்கிறேன். ஸோ இவர் வந்து என்ன இருப்பார், இவர் ஒரு வேற ஒரு உயரம் h2ஆக இருப்பார். இப்போது நம்மளுக்கு தெரியும் உருமாற்றம் செய்யக்கொள்ள இதில் யூஸ் பண்ண இந்த முழு கனவளவையும் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அப்போது ஒன்றில் உருளையிற கனவளவும் 2ல் உள்ள கூம்புற கனவளவும் ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ நம்ம ரெண்டுலையும் கனவளவை சமப்படுத்துகிற மூலமாக லேசாக இதுக்கு ஆன்சர் எடுத்துடணும். ஸோ இது உருளையிற கனவளவுக்கு சமன்பாடு என்ன, வளமையான சமன்பாடு πr வர்க்கம் இன்ட்டு h. இதான் வந்து வளமையான சமன்பாடு. உருளையிற கனவளவுக்கான சமன்பாடு 1/3 πr வர்க்கம் இன்ட்டு h. இப்படின்ற சமன்பாடுகள் அமையப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாடுகளை கொண்டு பிரதியிடுவோம். ஸோ இவரை நம்ம என்ன எடுத்திருக்கோம், πr வர்க்கம் h1. இவருக்கு எழுதுறேன்னா என்ன செய்வோம், 1/3 π 2r வர்க்கம் இன்ட்டு h2ன்னு எழுதுவோம். ஸோ இது நான் இங்கே எழுதி காட்டியிருக்கிறது என்னது, கொமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இந்த கேள்வியில் நம்மளுக்கு இருக்கிறது 2rன்னு சொல்லி தந்திருக்காங்க, சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது சமன்பாடு என்னன்னு சொல்லி எழுதி காட்டினது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு தெரியும் தானே, இந்த பையும் ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து இங்கே r வர்க்கம் இன்ட்டு h1 எவ்வளோ, உருளையிற உயரம் வந்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 1/3 2r முழுவதின் வர்க்கம் எத்தனை இருக்கும், 4r வர்க்கமாக அமையும். அங்கால h2 அப்படின்றது நம்மளுக்கு கேள்வி என்ன, h2 தான் கேள்வி. இப்போ பாருங்கள், இப்போவும் என்ன நடக்க போகுது, இந்த r வர்க்கம் போனால் h2 அப்படின்றது இந்த 4 இந்த 12ஆல் சுருக்குனா இங்கே 3 மிஞ்சும். ஸோ h2ன்றது 3 தர 3 9 மீட்டர் அப்படின்னு சொல்லி அமைய போகுது. ஸோ இதில் வந்து வெறுமனே ஆரம்ப ஒலியும் இறுதி ஒலியும் சமன் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, அடுத்தது 6வது கேள்வி. 6வது கேள்வியை பொறுத்த மட்டும் ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், இதை வச்சு அவங்களோட ஸ்பீடை வச்சு ஒரு கால்குலேஷன் ஒன்று தராங்க. தனது பயணத்தில் முதல் 25 கிலோமீட்டரை அவர் 60 km/h அப்படின்ற ஒரு ஸ்பீடில் போகிறாராம். அடுத்தது வேகத்தை குறைச்சிட்டு அடுத்த 25 கிலோமீட்டர், ஏண்டா மொத்த பயணம் 50 கிலோமீட்டர்னு சொன்னால் மிச்சம் 25 கிலோமீட்டர் தானே இருக்கு. இதை அவர் x km/hன்ற ஒரு வேகத்தில் பயணிக்கிறாராம். ஸோ இதிலிருந்து அவருக்கு கிடைச்ச சராசரி வேகம், மொத்த 50 கிலோமீட்டர் தூரத்தில் கிடைச்ச சராசரி வேகம் 40 km/h அமைஞ்சிச்சான். அப்போ இந்த x என்ன அப்படின்றத நம்மளோட கேள்வி. இப்போ நம்ம தரவுகளை இப்படி உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப கேள்வியை பார்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு கட்டாயம் இந்த நேரத்தோட சம்மந்தப்படுது இந்த கிலோமீட்டர். அப்போ நம்ம நேரத்தோட சம்மந்தப்படுத்தி போகிறதால தான் போல இல்லாமல் ஆன்சர் எடுக்க இயலும். இப்போது உங்களுக்கு தெரியும் 60 km/hன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர், அதாவது 60 நிமிஷத்தில் 60 கிலோமீட்டர் போயிருப்பார். அப்போது 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும், 25 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவருக்கு 25 நிமிஷம் எடுத்திருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த முதலாவது பயணத்துக்கு எடுத்த டைம் 25 நிமிடங்கள். ஓகே, இது கொண்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து x கிலோமீட்டரில் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது தரவுகள். அப்போ நம்ம சராசரியை கொஞ்சம் கணிப்போம். சராசரியில் பார்த்தீங்கன்னா இவர் 50 கிலோமீட்டர் தூரம் போகிறார், 40 km/h அப்படின்ற ஒரு ஸ்பீட்லேயும் போகிறார். உங்களுக்கு தெரியும், அப்போ 1 ஹவரில் அவர் 40 கிலோமீட்டர் பெய்திருக்கார். அப்போ 60 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர் பெய்திருப்பார். அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் லேசாக வந்து இதிலருந்தே 50 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கணிக்கலாம். உங்களுக்கு அது குழப்பமாக இருந்தால் நீங்கள் லேசாக ஒரு ஃபஸ்ட்டுக்கு சிம்பிளாக பாருங்கள். ஒரு 10 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் போகும்,
15 நிமிஷம் போகும். அப்போ 50 கிலோமீட்டருக்கும் 5 மடங்கு தானே, அப்போ 75 நிமிஷம் வைத்திருக்கணும். அப்போது உங்களுக்கு மொத்த பயணத்துக்கான நேரம் கணிச்சிட்டிங்க. இது T1, இது T டோட்டல். ஸோ மொத்த நேரத்துக்கான மொத்த பயணத்துக்கான நேரம் 75 நிமிஷம்னு கணக்கிட்டீங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவு பெறப்பட்டிருக்கும் என்ன, இந்த பயணத்துக்கு அவர் எடுத்த நிமிஷம் 50 நிமிஷமாக இருக்கணும். சரி, இப்போது அவர் 50 நிமிஷம்னு சொல்லி நம்ம கதைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் அந்த 25 கிலோமீட்டர் தூரத்தை போகிறதுக்கு 50 நிமிஷம் எடுத்திருக்காராம். ஸோ அவரை ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் டிரெக்டாக பாருங்கள், ஒரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு லேசாக விளங்குது 2 நிமிஷம் எடுத்திருக்கு. அப்போது ஒரு ஹவர்ன்றது 60 நிமிஷம் தானே. ஸோ 60 நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் எடுத்திருக்கணும் அவர் 60 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போய்த்திருப்பார்? 30 கிலோமீட்டர். ஸோ இதைத்தானே நம்ம சிம்பிளாக குறிக்கிறது என்னன்னு சொல்லி 30 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி இதைத்தான் நம்ம கதைப்போம். ஸோ 30 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் அவர் அந்த பயணத்தை போய்த்திருக்கணும். ஸோ எக்ஸ்ன்ற அந்த கணியம் வந்து இந்த இடத்துல என்ன அமையும்? 30 அப்படின்ற இதாக அமைய போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நேரத்தோட இதை சம்மந்தப்படுத்தணும். ஸோ இதில் உள்ள எல்லா யூனிட்ஸுமே உங்களுக்கு லேசாக பெருக்கல் பிரித்தல் செய்யக்கூடிய மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 30ன்னு அமையும். ஓகே, அடுத்த கேள்வி. இப்படி ஒரு படம் தந்திருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, வீதி சமிக்ஞையில் 6 சென்டிமீட்டர் நிறந்தீட்டப்பட்டதும் படாதுமான பிரதேசங்களோட பரப்பளவுகள் வந்து சமனாரிக்காம். அப்போ அந்த 4 கால்வட்டங்களையும் வச்சு உருவாக்கக்கூடிய வட்டத்தில் ஆரை கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர ஆரை வந்து 20 சென்டிமீட்டரான்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்மளுக்கு நிறந்தீட்டப்படாத பரப்பளவுகள் சமன்னு கதைக்கிறாங்க. அப்போ நம்ம மொத்த வட்டத்திர பரப்பளவு என்ன? πr வர்க்கம் தானே. ஓகே, πr வர்க்கம். அப்போ நம்ம பையை அப்படியே வச்சுட்டு செஞ்சாலும் ஓகே. ஆனால் நம்மளுக்கு ஓகே பையை நம்ம அப்படியே வச்சுட்டு செய்வோம். பைக்குரிய வேல்யூ தரல தானே. அப்போ அதால் இந்த இடத்துல நம்ம பையை வச்சுக்கிட்டு செஞ்சோம்னு சொன்னால் π × r வர்க்கம் நம்ம சென்டிமீட்டர்லேயே வச்சுட்டு செய்யக்கொள்ள 20 வர்க்கம் அப்படின்னு அமையும். ஸோ 400 π தான் வந்து இவர மொத்த பரப்பளவாக அமைய போகுது இந்த வட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறந்தீட்டப்பட்ட துண்டும் நிறந்தீட்டப்படாத துண்டும் இந்த நிறந்தீட்டப்படாத துண்டும் என்னவாம்? பரப்பளவுகளில் சமனாக அமைதான். அப்போது அரைவாசி பரப்பளவை பெற்றிருக்கணும். அது வந்து உங்களுக்கு கிளியர் தானே. அப்போது இந்த நிறம் தீட்டப்பட்ட துண்டுகள் இருச்சு தானே, அவங்களோட பரப்பளவு என்ன இருக்கும்? இவர அரைவாசியாக இருக்க போகுது. அப்போ நிறம் தீட்டப்பட்ட இந்த 4 கால்வட்டங்களையும் மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்கணும்? 200 πயாக அமையும். இப்போ பாருங்க, இப்போது அந்த 4ஐயும் வச்சு ஒரு வட்டம் உருவாக்க போகிறாங்க. ஸோ இவர பரப்பளவு நம்மளுக்கு தெரியும், πr வர்க்கம் சமன் 200 πன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 200 πன்ற ஒரு பரப்பளவுடைய ஒரு வட்டம் வைக்கணும். ஸோ இதிலிருந்து நீங்கள் பாருங்கள், இந்த பை என்ன செய்யும்? பெய்த்துரும். அப்போது r வர்க்கம் அப்படின்றது 200 அப்படின்னு அமைய போகுது. ஸோ இவரை நம்ம வர்க்கம்ன்ற கன்செப்ட் வரத்தால் லேசாக என்னென்னு அவங்களுக்கு √2க்கு ஒரு ஆன்சர் தந்திருக்காங்களே. அப்போ 2 தர 100ன்னு எழுதுனீங்கன்னு சொன்னால் ஆறுன்றது √2 × 100க்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் 10. ஸோ இதில் வந்து 10 √2 அப்படின்னு சொல்லி அமையும். 10 வந்து √2ன்றது என்ன 1.4 அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லி தரவில் வந்து தந்திருக்காங்க. அப்போ இவரை 1.4 அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு ஆன்சராக அமையும். இதை வந்து நீங்கள் நேர்வீத சம தொடர்பில் எடுத்திருந்தால் அதே மாதிரி ஒரு ஆன்சர் வந்துருக்கும். அதுக்குரிய ரேஞ்சையும் வந்து ஆன்சர் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் ஆன்சர் வந்து 14 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது வந்து 8வது கேள்வி. ஸோ 8வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு ஆளோட வயது வந்து ஈரிலக்கத்தை கொண்ட 5ன் அடுக்கு எண்ணாகும். ஸோ 5ன் அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரை ஈரிலக்க எண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போது 5ன் அடுக்கில் 5ன் ஒன்றுண்டா அவருக்கு 5 வயசாக இருக்கணும். ஸோ இது வந்து ஈரிலக்கமாக இல்லை. அப்போ 5ன் 2ண்டா 25, 5ன் 3ண்டா 125. ஸோ அவருக்கு பாசிபிளான ஒரே ஒரு வயசு 5ன் வர்க்கம் அப்படின்ற இந்த 25 வயசு அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து தந்தையின் வயது ஈரிலக்கத்தை கொண்ட 2ன் அடுக்கு என்னாகும். தந்தையின் வயது வந்து ஈரிலக்கத்தை கொண்ட 2ன் அடுக்கு என்னாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாசிபிளாக வந்து இப்போ 2 வரையலாது, 2ன் வர்க்கம் 4 வரையலாது. அடுத்தடுத்த அடுக்குகளை பாருங்கள், 8 வரையலாது, 16, 32, 64, 128 வருமா? இல்லை. ஸோ இந்த 3 டிஜிட்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கு. ஸோ இந்த 3 நம்பரில் ஒன்று தான் தந்தையிற வயதாக அமையணும். உங்களுக்கு அடுத்த தரவுகள் தராங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், லொஜிக்கலாக திங்க் பண்ணி. என்ன சொல்கிறாங்க, இவர தந்தையிற வயசை கழிக்கிறோம். அப்போது 25 வயசுன்னு சொன்னால் 16, அதே 32 பாசிபிள் இல்லை. நீங்கள் இதை வச்சு கூட ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ அது கூட ராங் இல்லை. நம்ம மேத்தமெட்டிக்கலாக யோசிச்சு போனால் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இரு வயதுகள்லையும் வந்து எல்லா இலக்கங்களினதும் கூட்டுத்தொகை ஒற்றை எண்ணாக அமைதான். ஸோ இந்த இடத்துல 2 + 5 தானே அந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை. இதோட சேர்த்து இந்த 16ஆக இருந்தால் என்ன நடந்துருக்கும், அவங்களோட கூட்டுத்தொகை பாருங்கள் 14ன்னு அமைஞ்சிருக்கும். அதே போல் 32ஆக இருந்திருந்தால் அந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை 12 அமைஞ்சிருக்கும். 64ஆக அமைஞ்சிருந்தால் எத்தனை இருந்திருக்கும், 17. ஸோ பாசிபிளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் வந்து இந்த 64. ஏன்னா அந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை வந்து ஒற்றை எண்ணாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கேள்வி சிம்பிள் தானே. கேள்வி என்ன கேட்குறாங்க, எல்லா இலக்கங்களையும் பெருக்குத்தொகையை வந்து கேட்குறாங்க. அப்போ இவர 25 வயசு, அவர் 64 வயசு. அப்போ எல்லா இலக்கங்களையும் பெருக்குங்க, 2 தர 5 தர 6 தர 4. ஸோ இவர் வந்து பெருக்குத்தொகை 240 அப்படின்னு சொல்லி அமைய போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு லேசான கேள்வி. ஓகே, அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வியில் முதல் நாள் வந்து அவர் 15 பக்கங்களை வந்து ரீட் பண்ணுறாராம். அடுத்த நாள் அதை விட 3 எக்ஸ்ட்ராவாக வந்து 3 பக்கம், அடுத்த நாள் எக்ஸ்ட்ராவாக 3 பக்கம் இப்படின்னு சொல்லி அவர் ரீட் பண்ணிட்டு போயிட்டு 100 நாட்கள் வாசித்து 100வது நாளில் என்ன செய்கிறார், அந்த புக்கை முடிக்கிறார். அப்போ அந்த புக்கில் மொத்தம் எத்தனை பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னது, இது வந்து ஒரு எண் தொடராக போகுது இல்லையா, 3 3 கூடி ஒரு எண் தொடராக போகுது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது, ஒரு எண் தொடர கூட்டுத்தொகை. அதுக்குரிய ஃபார்முலா என்னது, Sn = n/2 2a + n-1d. ஸோ இது வந்து காமனான ஒரு ஃபார்முலா. தெரியாதாக்களுக்கு வந்து n அப்படின்றது மொத்தம் வந்து நம்ம எத்தனை பேர் கூட்டுத்தொகையை பார்க்க போகிறோம் அப்படின்றது. ஏன்றது முதலாவது உறுப்பு, அதாவது இந்த தொடர்ற முதலாவது உறுப்பு. டின்றது பொது வித்தியாசமாக அமைய போகுது. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, டவுட்னு கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, டவுட்னு கேளுங்க. ஹலோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணாக்க கேளுங்க டவுட்டு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். டவுட்னு மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த டின்றது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இதில் வர பொது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கதைப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு டேர்மையும் குறித்து பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை கணியங்கள் தேவை, எத்தனை உறுப்புகள் தேவை, எண் தொடரில் 100 உறுப்புகள் தேவை. ஏன்றது முதலாவது உறுப்பு என்ன, இங்கே 15. டின்றது பொது வித்தியாசம், பொது வித்தியாசம் எவ்வளோ, 3. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா
இவங்களோட கூட்டுத்தொகை தான் நம்மளுக்கு கேள்வி. அப்போ தான் நான் ஒரு 100வது நாள் நிறைவில் எத்தனை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 100 உறுப்புகளோட கூட்டுத்தொகை காணப்படும். அப்போ 100ன் கீழ் 2, இங்கே என்ன வரப்போகுது, 2 தர 15, அங்கால n-1ன்னு சொன்னால் 99, அங்கால 3. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 50, இங்கே 30 + 99 தர 3ன்னு சொன்னால் 297. ஸோ இந்த பெருக்கங்கள ஆன்சர் வந்து என்ன, 327. அப்போ 327 5ஆல் பெருக்கக்குள்ள ஆன்சர் வந்து 1635ன்னு சொன்னால் 16,350 பக்கங்களுடைய ஒரு புத்தகத்தை வந்து அவர் வாசித்து முடிச்சிருப்பார். ஸோ இதான் வந்து அந்த புத்தகத்தில் மொத்த எண்ணிக்கையாக இருக்க போகும். ஸோ இது என்னது, இதில் உள்ள கான்செப்ட் வந்து ஒரு எண் தொடரில் உள்ள கூட்டுத்தொகைக்கான சமன்பாட்டு ஒரு டைரக்ட் அப்ளிகேஷனாக அமையுது. ஓகே, 10 கேள்வி முடிஞ்சு, 9 கேள்வி முடிஞ்சு, 10வது கேள்வி பார்ப்போம். சரி, 10வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நம்பரில் இது ஓகே, 10வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இப்படி நம்பரில் வந்து தொடர்ச்சியாக நம்பர் இருக்காம். இதில் வந்து எப்படி போகுது, இது இங்கே வந்து 8 இருக்கும், 9 இருக்கும், 10 இருக்கும், இப்படியே போய் இங்கே 21, 22, 23 போகும். அப்படியே 24ன்னு வந்து இங்கே எண்ணுன்ற ஒரு நம்பரில் முடிஞ்சிட்டு திரும்ப 1, 2ன்னு சொல்லி இப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சைக்கிளாக வந்து அது அமைய போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் சரி. சாரி, அந்த நாய்ஸ் ஒன்றும் செய்யலாது. ஓகே, இப்போ வந்து இப்படி ஒரு அமைப்பில் வந்து அது அமையுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 7க்கு 23க்கு இடையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்க போகுது, இது வந்து ஒரு சமச்சீரத்தனை அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த 7க்கு 23க்கு இடையில் இப்போ பாருங்கள், இங்கே வந்து 22 நம்பரில் 7 முன்னுக்கு அரிச்சு, அப்போ இங்கே 15 நம்பர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். அப்போ இங்கே 15 நம்பர்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எத்தனை நம்பர்ஸ் அமைஞ்சிருக்கணும், 15 நம்பர்ஸ் அமைஞ்சிருக்கும். இந்த 15லையும் இந்த 1லேருந்து 6 வரைக்கும் 6 நம்பர்ஸ் போய்த்திரும். அப்போ மிச்சம் எத்தனை நம்பர்ஸ் இங்கே இருக்கணும், 9 நம்பர்ஸ் இருந்திருக்கணும். அப்போ ஏற்கனவே உள்ள 23ஓட 9 கூட்டக்குள்ள எத்தனை வரும், 32. அப்போ 32 வரைக்கும் இந்த இலக்கங்கள் காணப்பட்டிருக்கும். ஸோ n = 32 அப்படின்ற ஒரு ஆன்சருக்கு போவேலும். ஓகே, 11வது கேள்வி வந்து 2 தராசுகள் தந்துட்டு இதில் வந்து 445 கிராம் உள்ள ஒரு பொதி ஒன்று இருக்கா. அதே போல் நம்மளுக்கு சில நிறைப்படிகள் தந்திருக்காங்க, 500, அதே போல் 200, 200, 100, 50, 50, 20. ஸோ இப்படியான மற்றது 5 இப்படியான நிறைப்படிகளை கொண்டு நம்ம இதை சமப்படுத்தணும் அப்படின்ற சொல்லி நம்மளுக்கு ஒரு டாஸ்க் தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ம 2-3 வகையில் சமப்படுத்தி இருந்தானே. ஸோ அதில் ஒரு மெத்தடாக வந்து நீங்கள் இந்த 445 கிராம் இங்கே எப்படி 200, 200,
100 100. அப்போ இதில் 400 வந்துட்டு அங்கே 20 20 5 இப்படின்னு சொல்லி அவன் தந்த எல்லாத்தையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் 445 கிராம் உருவாக்குனா இங்கே நீங்கள் யூஸ் பண்ண நிறைப்படிகள் எண்ணிக்கை 7. நம்மளுக்கு என்ன கேள்வி? இழிவு எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து எப்படி குறைய நிறைப்படிகளை வச்சு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ அந்த யோசிச்சிங்கன்னு சொன்னால் எப்படி அமையுன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் நிறைப்படியையும் 5 கிராம் நிறைப்படியையும் போட்டால் இங்கே டோட்டல் எவ்வளோ வந்துடும்? 500 கிராம் வந்துடும். ஸோ இங்கே 500 கிராம் டோட்டல்டா நம்ம இங்கே 500 கிராம் டோட்டல் தேவைக்கு நம்ம டிரெக்டாக 500 கிராம் படியை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை நிறைப்படி? 1 2 3. அப்போ வெறுமனே 3 நிறைப்படிகளை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு சமப்படுத்தி எழுதும். ஸோ ஆன்சர் வந்து 3ன்னு அமையும். அடுத்தது வந்து ஒரு ஜியோமெட்ரி கேள்வி. ஸோ ஜியோமெட்ரியில் வந்து ஏங்கிள் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு கன்செப்ட் வந்து ஒரு முக்கோணீர அகக்கோணங்கள்ன்றது 3 கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. இந்த கன்செப்டும் ஒரு நேர்கோட்டில் வந்து 180 பாகை இந்த ரெண்டு கன்செப்டை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நீங்கள் லேசான கேள்வி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மடித்து தான் இந்த பியை வந்து என்ன செஞ்சிருக்காங்க? இந்த பி டேஷ் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் திருச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸுன்ற அமைஞ்சிருக்கு தானே, இந்த எக்ஸுன்ற ஏங்கிள் வந்து இப்படியோ இதே இடத்த அமைஞ்சிருக்கு பாருங்கள், ரெண்டும் பொருந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸுன்ற இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன செஞ்சிருக்கு? பொருந்திருக்கு. அப்போ கட்டாயம் அவர் எக்ஸாக இருந்தால் இவர் ஏங்கிள் என்னவாக இருக்கும்? இவரும் எக்ஸாக இருக்கும். வேறொரு கலரில் ஓகே, இவரும் வந்து எக்ஸாக இருக்க போகுது. அவர் எக்ஸ்ன்னு சொன்னால் இவரும் வந்து எக்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இவர் 30 பாகன்னு சொல்லி தெரியும். இதே மாதிரி ஒரு விஷயம்தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து 20, இவர் 30, இவர் 20. அப்போ அதில் 50 வந்துட்டு அப்போ மற்ற கோணம் எத்தனை இருக்கும்? 130 பாகையாக இருக்க போகுது. அவர் 130 பாகண்டா நேர்கோட்டில் 180 வாரத்துக்காக வேண்டி இவர் 50 பாகையாக அமைவார். இப்போ பாருங்கள், அவர் 50 பாகையாக அமையக்கொள்ள இங்கே என்ன நடக்குது? இந்த அரிச்சிற கோணம் தான் வந்து இப்படியோ போய் இங்கே மடிபட்டிருக்கு. அப்போ இந்த அரிச்சிற கோணமும் இந்த அரிச்சிற கோணமும் என்ன அமையணும்? ஈக்குவலாக அமையணும். ஸோ நீங்கள் அதிலிருந்து லேசாக எடுக்கலும் இவர் வந்து எத்தனை இருக்கணும்? 50 டிகிரியாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஏபிசி அப்படின்ற முக்கோணியில் என்ன நடக்க போகுது? 180 பாகை தானே வரணும். ஸோ ஆல்ரெடி நம்மள்கிட்ட 180 பாகை தானே வரணும். ஆல்ரெடி நம்மள்கிட்ட 30 பாகையும் 50 பாகையும் இருக்கு. இவரோட 2 எக்ஸை கூட்டினா தான் 180 பாகை அமைய போகுது. அப்போ 2 எக்ஸுன்றது என்ன இருக்கும்? 100 பாகையாக இருக்க போகுது. எக்ஸுன்றது 50 பாகையாக இருக்க போகுது. ஸோ சிம்பிளாக இதுக்குரிய ஆன்சர் வந்து வரப்போகுது. அடுத்து 13வது கேள்வி வந்து நம்மளுக்கு ஃபேக்டோரியல் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேக்டோரியல்னு சொல்லி உங்களுக்கு என்னென்னு தெரியாட்டி கூட இந்த கேள்விக்கு லேசாக ஆன்சர் செய்யணும். ஃபேக்டோரியல்ன்றது என்னன்னு சொன்னால் என் ஃபேக்டோரியல் அப்படின்றா இந்த எண்ணை அதுக்கு 1 குறைஞ்ச நம்பரால் பெருக்கிறேன். அடுத்தது அதை விட சின்ன நம்பர், இப்படியோ 1 வரைக்கும் பெருக்கிறது. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் தந்திருப்பாங்க. 4 ஃபேக்டோரியல்னால் 4 3, அதை விட சின்ன நம்பர் 2, அதை விட சின்ன நம்பர் 1. ஸோ இதில் ஆன்சர் 24. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கன்செப்ட்னு தெரியாட்டி கூட நீங்கள் ஆன்சர் போகக்கூடிய மாதிரி தான் இந்த கேள்வி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கேள்வியில் வருது? 7 ஃபேக்டோரியலும் m ஃபேக்டோரியலையும் பெருக்குன்னா 10 ஃபேக்டோரியல் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு லேசாக கொண்டு போயிலும் இதை எப்படி 10 தர 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 அப்படின்னு எழுதுவீங்க. இவர் எப்படி எழுதுவீங்க? 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 1 எழுதுவீங்க. இப்போ பாருங்கள், இந்த அரிச்சிராலும் ஒரே ஆள். ஆகவே நீங்கள் இதை லேசாக வந்து என்ன செய்யலாம்? இந்த அரிச்சிற விஷயத்தை இவரை நம்ம 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு குறிச்சிடலாம். ஏன்? நம்ம 10 ஃபேக்டோரியலில் 10லேருந்து 1 வரை தானே எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 7லேருந்து 1 வரையும் எழுதுவோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம டிரெக்டாக 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு குறிக்கலாம். ஸோ அந்த 7 ஃபேக்டோரியல் தான் இதை எடுத்தையும் இருக்கு.
மற்றது m ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்க போகுது. இப்போ பாருங்க, இந்த 7 ஃபேக்டோரியலும் இந்த 7 ஃபேக்டோரியலும் நீக்கப்பட்டு, அப்போது m ஃபேக்டோரியல் அப்படின்றது 10 தர 9 தர 8, இது வந்து 720 அப்படின்றது m ஃபேக்டோரியலாக அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி பாருங்கள். 4 ஃபேக்டோரியல் அப்படின்றது 24ன்னு இருந்திருக்காங்க. அப்போது அடுத்த ஃபேக்டோரியல் பாருங்கள், 5 ஃபேக்டோரியல்டா 5 தர, ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க 11. ஓகே கேளுங்க டவுட்னா. ஹலோ டவுட்னா கேளுங்க. டவுட்னா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே 5 தர 4 தர 3 தர 2 தர 1 தர. ஸோ இந்த இடத்துல இவ்வளோத்துக்கும் பொதுவாக நம்ம என்ன போடுவோம், 4 ஃபேக்டோரியல். ஸோ நம்மளோட ஆன்சர் அதுக்கு 4 ஃபேக்டோரியலுக்கு தெரியும் தானே. அப்போ 5 தர 24 120 அமைய போகுது. நீங்கள் அடுத்த நம்பரை செக் பண்ணி பாருங்கள், 6 ஃபேக்டோரியல். இது எப்படி அமையும், 6 தர 5 ஃபேக்டோரியல் ரேஸ் எடுத்து எழுந்தானே. அப்போ 6 தர 120 எத்தனை அமைய போகுது, 720 அமைய போகுது. உங்களுக்கு சிம்பிளாக அந்த தந்த எக்ஸாம்பிளை வச்சு அந்த ஆன்சர் எடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த m ஃபேக்டோரியல்ன்றது தான் 720. அவர் தான் யார், 6 ஃபேக்டோரியல். அப்போ எம்ன்றது யார் அடிக்கணும், 6ஆக இருக்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து போயிடும். ஓகே அடுத்தது வந்து 14வது கேள்வி. 14வது கேள்வி வந்து பைத்தகரஸ் தியரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், 14வது கேள்வியில் பைத்தகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்க போகுது. இப்போது உங்களுக்கு தெரியும், பைத்தகரஸ் தியரம் அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரம் வந்து பைத்தகரஸ் தியரமாக அமையும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு முக்கோணி. ஸோ இதில் வந்து இவர் ABCன்னு எடுத்தோம்னு சொன்னால், இதில் எப்போவுமே நம்மளை செம்பக்கம் அப்படின்றது இந்த செங்கோணிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்ம செம்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல செம்பக்கத்திர வர்க்கம் அப்படின்றது மற்ற 2 பக்கங்களையும் வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும் அப்படின்றத வந்து இந்த கான்செப்ட். அப்போ பாருங்கள், A வர்க்கம் ப்ளஸ் B வர்க்கம்ன்றது C வர்க்கம். ஸோ இது வந்து எல்லா முக்கோணிகளுக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம்தான் இந்த பைத்தகரஸ் தியரம். அப்போ இதை வச்சு நம்ம இந்த கேள்வியை செஞ்சோம்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இவர் 4 இவர் 6. அப்போ இந்த AC அப்படின்றால் என்ன வரைக்கணும், இந்த AC அப்படின்ற வர்க்கம் 4 வர்க்கம் ப்ளஸ் 6 வர்க்கமாக இருக்கணும். அப்போ கூட்டி பாருங்கள், 16 ப்ளஸ் 52, இப்போ 36. அப்போ AC வர்க்கம் என்னவாக அமையும், 52ஆக அமையும். இந்த AC 52ஆன்னு கேட்டால் இல்லை, AC வர்க்கம் தான் 52. அப்போது நீங்கள் AC என்ன போடுவீங்க, ரூட்டில் வந்து போடுவீங்க. ஆனால் நம்மளுக்கு கேள்வி டிபி தானே, அதால் நம்ம யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சரி, நான் ரூட்டில் 52ன்னு போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தது இந்த ADC அப்படின்ற இந்த இருக்கிற ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ வந்து அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்த விஷயத்தில் வந்து இப்போ இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்க போகுது. இப்போ நம்ம 2-3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதை யூஸ் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் போக வேண்டிய நிலைமை வருது. இப்போ பாருங்கள், இந்த AC வர்க்கமும் BC வர்க்கத்தையும் கூட்டினா என்ன வரணும், இந்த இருக்கிற AB வர்க்கம் வந்து வரணும், இந்த பெரிய முக்கோணியை பொறுத்தவரையில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் AB வர்க்கம் ப்ளஸ் BC வர்க்கம், AC வர்க்கம் ப்ளஸ் BC வர்க்கம் வந்து AB வர்க்கமாக அமையும். இதில் AC வர்க்கம்ன்றது என்ன, 52 கண்டுபிடிச்சிட்டோம். BC வர்க்கம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. AB வர்க்கம்னா என்ன, ABன்றது AD அப்படின்ற ஒரு துண்டும், அங்கால DB அப்படின்ற ஒரு துண்டுடையும் வர்க்கம். இப்போ பாருங்க, இந்த ADன்றது என்ன, ADன்றது 4 இருக்கு. அப்போ நம்ம ADக்கு பதிலாக என்ன போடலாம், டிரெக்டாக 4 அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ ADன்றது 4. இப்போ பாருங்க, இப்படி ஒரு சமன்பாடு நம்ம எடுத்துட்டோம்.
இப்போ நம்மளுக்கு ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கு. ஒரே சமன்பாட்டில் ரெண்டு தெரியாக்கணியத்தை நம்ம ப்ரூஃப் பண்ண இயலாது. அப்போ அடுத்ததாக நம்ம வர முக்கோணி யாருண்டா இந்த இருக்கிற முக்கோணி பாருங்க. இந்த பிசிடி அப்படின்ற முக்கோணியை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு சமன்பாடு எழுதிடும். என்ன பிசிடி முக்கோணியில் இந்த டிபி வர்க்கம் இருக்கு தானே, இந்த டிபி வர்க்கம் இவர்ற வர்க்கமும் இவர்ற வர்க்கமும் மத்தாள்ற வர்க்கம் 6. அப்போ 6 வர்க்கம் எவ்வளோ 36. இவர் வந்து இந்த பிசி வர்க்கத்துக்கு ஈக்குவலாக அமைவார். ஸோ இந்த ரெண்டு சமன்பாடையும் வச்சு நீங்கள் இந்த சமன்பாடை இப்போ எழுதியலும். எப்படி 52 ப்ளஸ் பிசி வர்க்கம் தானே, இந்த பிசி வர்க்கம் தான் இந்த அறிக்கார். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியலும், பிசி வர்க்கத்துக்கு பதிலாக டிபி வர்க்கம் ப்ளஸ் 36 எழுதலாம். அங்கால 4 ப்ளஸ் டிபி முழுவதின் வர்க்கம் அப்படின்னு சொல்லி அமைய போகுது. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு பிறகு லேசாக வந்து இது வெறுமனே சுருக்கெல்லாம் அமைய போகுது. பாருங்கள் 52 36 88 ப்ளஸ் டிபி வர்க்கம். இவர் எந்த ஃபார்மேட்டில் இருக்கார், ஏ ப்ளஸ் பி முழுவதின் வர்க்கம் தானே இருக்கார். ஏ ப்ளஸ் பி முழுவதின் வர்க்கம்டா என்ன அர்த்தம், ஏ வர்க்கம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி வர்க்கம் தானே இவர விரிவு. ஸோ இந்த விரிவை கொண்டு இங்கே யூஸ் பண்ணி பாருங்கள். 4 ப்ளஸ் டிபி வர்க்கம்னு சொன்னால் 4 வர்க்கம் 16. அடுத்ததாக 2 மடங்கு அந்த 2 இலக்கத்தையும் பெருக்கணும். அப்போ 2 இலக்கத்தையும் பெருக்கினா 4 டிபி, அதில் 2 மடங்கு 8 டிபியாக அமையும். அடுத்தது டிபியில் வர்க்கம்னு அமைய போகுது. அப்போது உங்களுக்கு இதில் இருந்து இந்த விரிவை வந்து நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த தொண்டும் லேசாக அமைய போகுது. பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இதில் வந்து 2 பக்கமும் டிபி வர்க்கம் இருக்கு தானே. இப்போ இவர் அங்கால போய் கழிப்பற்றுவார். இப்போ 8 டிபி அப்படின்றது இந்த 16 அங்கால இது கழிப்பட்டால் 72ன்னு அமையும். அப்போ டிபி அப்படின்றது 9 அப்படின்ட்டு நீங்கள் சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் போயிடலாம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து 15வது கேள்வி. 15வது கேள்வி வந்து ஒரு பூங்காவை வச்சு ஒரு கேள்வி ஒன்று தந்திருக்காங்க. பாருங்கள், ஒரு செவ்வக வடிவ பூங்கா. இந்த செவ்வக வடிவ பூங்காவில் ஒரு 2 மீட்டர் நீளமான என்னது ஒரு கேட் வந்து அமைக்கணுமா. இவங்களோட நீள அகலங்கள் தந்திருக்காங்க. இவர் 100 மீட்டர், இவர் 50 மீட்டர். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குரிய கொஸ்டும் தந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேட் வந்து 2 மீட்டர் நீளமும் உயரம் 3 மீட்டரா. அப்போ இந்த கேட்டுக்குரிய கொஸ்ட் வந்து, கேட்டுக்கு முதலாவது பரப்பளவை காணுங்க. பரப்பளவு எவ்வளோ வரும், நீளம் 2 மீட்டர், உயரம் 3 மீட்டர், அப்போ 6 மீட்டர். இதில் 1 மீட்டருக்கான கொஸ்ட் சொல்லியிருக்காங்க. 1 மீட்டருக்கான கொஸ்ட் வந்து 17 ரூபா. அப்போ 17 ரூபா வந்து 1 மீட்டருக்கான கொஸ்ட். அப்போ பாருங்கள், மொத்தம் வந்து 6 மீட்டர் வர்க்கத்துக்கான கொஸ்ட் நம்மளுக்கு தேவை. அப்போ 17 தர 6க்குள்ள எவ்வளோ வரும், 102 ரூபா வரப்போகுது. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு அதாவது கேட்ற கொஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கேட்ற கொஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அதில் வேலி அங்கால உள்ள ஃபென்சிங்குரிய கொஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு அவரோட உயரம் தெரியும் 3 மீட்டர். எப்படி அமைக்கிறாங்க அப்போ வேலி வந்து இப்படி ஒரு 3 மீட்டர் உயரத்தில் வந்து வேலி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு அவங்களுக்கு. எப்படி, ஸோ இப்படி வந்து அந்த வேலியை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, 3 மீட்டர், இதை வந்து 30 யோசிச்சிங்கன்னு சொன்னால் 3 மீட்டர் உயரத்துக்கு வந்து அந்த வேலி அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவர சுற்றளவு, வேலிக்குரிய சுற்றளவை கணிக்கணும். வேலிக்குரிய சுற்றளவு எவ்வளோ அமைன்னு பாருங்கள். இப்படி 100 மீட்டர், இப்படி 50 மீட்டர், இப்படி 50 மீட்டர், இந்த தூரத்தில் 48 மீட்டர் தான் வேலி அமைய போகுது. 98 மீட்டர். 2 மீட்டரில் வந்து ஆல்ரெடி கேட் இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர சுற்றளவு ஃபென்சிங்குக்கு வரக்கூடியது எவ்வளவு, 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 98. அப்போ 298 மீட்டர் நீளம், அதோடு சேர்த்து 3 மீட்டர் உயரம் தானே. அப்போ இவர பரப்பளவை நீங்கள் கணிச்சிங்கன்னா எப்படி வரப்போகுது, 298 மீட்டரை 3 மீட்டரால் பெருக்கணும். ஸோ அந்த பெருக்கத்தில் விட வந்து எவ்வளோ வரும், 894 மீட்டர் வர்க்கம். இப்போ உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் வர்க்கத்துக்கான கொஸ்ட். 1 மீட்டர் வர்க்கத்துக்கான கொஸ்ட் வந்து இங்கே பாருங்கள்,
ஒரு மீட்டர் வர்க்கத்துக்கான வேலிற கொஸ்ட் வந்து 23 ரூபா. அப்போது 894 மீட்டர் வர்க்கத்துக்கான கொஸ்ட்டை கணிக்கணும். 894 மீட்டர் வர்க்கத்துக்கான கொஸ்ட் எவ்வளோ வரும்? இதை பெருக்குனீங்கன்னு சொன்னால் 20,562 ரூபாக அமைய போகுது. இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக ரெண்டரை கொஸ்ட்டும் தெரியும். ஸோ ரெண்டரை கொஸ்ட்டையும் டோட்டல் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்டுக்குரிய டோட்டல் கொஸ்ட் வந்து கிடைக்கும். அப்போ 20,562 ரூபாவோட 102 ரூபா கூட்டினீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரப்போகுது? 20,664 ரூபா இந்த கொஸ்ட் வந்து அமையும். ஸோ இதான் வந்து 15வது கேள்விக்குரிய ஆன்சர். ஓகே, இப்போ வந்து 15 கேள்வி முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 கேள்வி இருக்கு. சாரி, ஓகே 10 கேள்வி இருந்துச்சு. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்பது 18க்கு தொடங்குவோம்.
ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு பேட்டர்ன் கேள்வி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கேள்வியிலே சொல்லியிருக்காங்க, இந்த ஒவ்வொரு 14ஆம் இலக்கமும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற 14ல் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதான். நீங்கள் அது படத்திலே பார்க்கணும் பாருங்கள். இந்த டயகனலாக போகுது, அடுத்தது வெர்டிக்கலாக கீழே இறங்குது, அடுத்தது ஹொரிசோண்டலாக போகுது. ஸோ இந்த ஆர்டர் வந்து என்ன செய்யுது, தொடர்ச்சியாக பெய்த்துட்டு தானே. ஸோ இதைத்தான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து இந்த 14வது புள்ளியில் ரிப்பீட் ஆகிறதா சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒன்று இருந்துச்சு, அப்போது 13 புள்ளிகளுக்கு ஒருக்கா அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுண்ணா. 13 புள்ளிகளுக்கு ஒரு சாரி ஓகே 13 புள்ளிகளுக்கு ஒருக்கா அந்த அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதை 13ஆல் இந்த 14 பிரிச்சிங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது, மீதி வந்து 1 வரும். ஸோ அந்த முதலாம் இலக்கத்துக்குரிய அந்த புள்ளிற அதே இடத்துல வந்து இதை அமைய போகுது. அடுத்தது இதை 13ஆல் பிரித்து பார்த்தீங்கன்னா மீதி 2 வரும். ஸோ 2ஆம் இலக்கத்துக்குரியது அப்படி அமைய போகுது. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதால நம்ம இப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். என்னது, 13 விஷயங்களுக்கு ஒருக்கா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஆகவே மீதி அதை 13ஆல் பிரிக்கக்குள்ள வர மீதிக்கு வந்து அதே புள்ளிகள் வரதை வந்து நீங்கள் அவதானிக்கணும். ஸோ நம்மளுக்கு கேள்வி என்ன சொல்கிறாங்க, 2022 2025. ஸோ இதுக்கு இடப்பட்ட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னது, 2022ஐயும் 25 பிரிக்கணும். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் 2022 13ஆல் பிரிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது, இதில் வந்து 1 வரும், 72ல் 5, அடுத்த 72லையும் 5. ஸோ 7 மீதி வந்து வரும். நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மீதி 7 வரப்போகுது. அப்போ என்ன நடக்க போகுது, இந்த 2022ஆம் புள்ளி வந்து இந்த 7வது புள்ளிக்கு ஈக்குவலாக அமையும். ஸோ இந்த 7ன்ற புள்ளி என்ன அமைய போகுது, 2022க்கு ஈக்குவலாக அமையும். அடுத்த புள்ளி இப்படி ஒரு இடத்த இருந்துச்சு. ஸோ 8ன்றது 2023ஆம் புள்ளியாக இருக்க போகுது. அடுத்தது இந்த 9 வார இடத்துல 2024ஆம் புள்ளியாக அமையும். அடுத்தது வந்து இப்படி ஒரு டயகனலாக போகுது. ஸோ இந்த இடத்துல 10வது புள்ளி 2025ஆக அமைய போகுது. ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் தான் வந்து 2022லேருந்து 2025 வரைக்கும் என்ன செய்யும், இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து கண்டாச்சு. அடுத்தது 17வது கேள்வி. 17வது கேள்வி வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த வட்டங்கள் வந்து ஒவ்வொரு வட்டத்திற விளிம்புகள்லையும் வந்து எண்ணிக்கை சமனரிக்க போகுது. நம்மள்ட்ட இருக்கிற நம்பர்ஸ் என்னவெல்லாம், 1 2 3 4 5 6, இந்த நம்பர்ஸை போட்டு ஒவ்வொரு விளிம்பையும் அதை எப்படி சொல்கிறாங்கன்னு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற 4 டிஜிட்ஸும் கூட்டுனா ஒரு நம்பர் ஒன்று வரும் தானே. அதே போல் இந்த வட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்கிற 4 சின்ன வட்டங்கள் அதில் வர டிஜிட்ஸை கூட்டணும். இந்த வட்டத்தை எடுத்தால் இந்த வட்டத்தில் வர இந்த 4 டிஜிட்ஸ் இவ்வளோத்தையும் கூட்டணும். ஸோ இந்த டோட்டலும் சமனாக இருக்கணுமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆல்ரெடி 6 அப்படின்னு போட்டிருக்கிற இடம் வந்து இந்த எக்ஸுன்ற வட்டத்துக்கும் இந்த ஒய்ன்ற வட்டத்துக்கும் சொந்தமானது. ஸோ இந்த ஜெட்டுன்ற வட்டத்திலையும் ஒரு பெரிய நம்பர் ஒன்றும் தேவைப்படுது தானே. அப்போ தான் நீங்கள் இந்த நம்பர்ஸை போடக்குள்ள சமப்படுத்தலும் அப்படின்ற ஒரு பொதுவான லாஜிக் எல்லாருக்கும் வழங்கியிருக்கும். ஸோ அதன்படி நம்ம ஒரு என்ன செய்வோம், இவருக்கு 5 அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவோம். அவர் வந்து இந்த வட்டத்தில் வர ஒரு ஆள். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற வட்டம் எந்த வட்டம், இவருக்கு 5 + 6 ஆல்ரெடி ஒரு பெரிய பெருமானம் வந்து அமைஞ்சிட்டு, இந்த வட்டத்தில் இப்போதைக்கு 5 தான் இருக்குது, இந்த வட்டத்தில் இப்போதைக்கு 6 தான் இருக்க போகுது. அப்போ பாருங்கள் அடுத்தது, அப்போது அடுத்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் வந்து 4. ஸோ 4 இங்கே தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ கூட்டி பாருங்கள், இந்த வட்டத்தில் 9, இங்கே 11, இங்கே 10. இப்போ நம்மள்கிட்ட
இந்த 3 நம்பரும் பெய்த்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா குறைய இருச்சினால் வந்து இந்த 9 அப்படின்ற டோட்டல் வர இடம். ஸோ இந்த இடத்த குறைய இருச்சுன்னு சொன்னால் நம்ம பெரிய ஒரு பெருமானத்தை இவருக்கு தானே கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பெரிய நம்பர்ஸ் ரெண்டையும் அந்த வட்டத்துக்கே கொடுப்போம். எப்படி? இந்த வட்டம் தானே அது. ஸோ இந்த 2 சின்ன வட்டத்துக்கும் நம்ம பெரிய பெருமானங்களை கொடுத்துடுவோம். கொடுத்தீங்கன்னா எப்படி அமைய போகுது? இங்கே பாருங்கள், இவருக்கு 2 இவருக்கு 3 கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து புது டோட்டலை பார்ப்போம். ஸோ பழைய டோட்டல்லேருந்து புது டோட்டலை பாருங்கள். புது டோட்டல் எப்படி அமையுது? இந்த வட்டத்துக்கு 5 2 3 4 அவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 14ன்னு அமைஞ்சிட்டு. இந்த வட்டத்தை எடுத்தீங்கன்னா இந்த வலது பக்கம் உள்ள வட்டத்தை 10 12 அதே போல் அங்காள வட்டத்துக்கும் 14 அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம இவருக்கும் 13ன்னு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 1 தானே. அப்போ அந்த 1 போட்டுட்டு நீங்கள் டோட்டல் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி அமையுது? எல்லா இடத்துலையுமே சமமாக 14 அப்படின்ற டோட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த வட்டத்துக்கு கூட்டி பாருங்கள், 5 7 10 14. ஸோ அதில் வந்து 14ன்னு அமையுது. அடுத்தது இந்த வட்டத்தில் பாருங்கள், 6 10 14. அதே போல் இந்த வட்டத்துலேயும் 14 அப்படின்னு சொல்லி அமைய போகுது. ஓகே, அதில் 2 நம்பர் மாறி வரும். ஓகே, ஸோ அதில் வந்து கேஸ் இல்லை நம்மளுக்கு. இந்த 2 நம்பரும் மாறி வரும். அப்போ தான் வந்து அந்த டோட்டல் சரியாக அமையுது. அப்போயே 15 13 வந்துருக்கும். ஓகே, இப்போ கூட்டி பாருங்கள், இங்கே 14, அடுத்தது இங்கேலையும் 14, இங்கேலையும் 14. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர்ஸை இருந்து தான் இதில் உள்ள மெத்தட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 1. அடுத்த கேள்வி வந்து 0,1,6. ஸோ இந்த 3 டிஜிட்ஸ் தந்திருக்காங்க நம்மளுக்கு. இந்த டிஜிட்ஸை யூஸ் பண்ணி இரட்டை இலக்கம் அடுத்தது ஒற்றை இலக்கம் உருவாக்கட்டாம். இது ரெண்டையும் உருவாக்கிட்டு எத்தனை இரட்டை இலக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மள்கிட்ட இருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவது வந்து இரட்டை இலக்கங்களை கணிப்போம். இப்போது நம்மளுக்கு 4 இலக்க எண்கள் தான் உருவாக்க சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா எத்தனை சந்தர்ப்பங்கள் இருச்சு அப்படின்றத போட்டு பெருக்குன்னா நம்மளுக்கு மொத்த எண்ணிக்கை வந்து கிடைச்ச போகுது. உதாரணத்துக்கு இந்த 1,6 வச்சு எத்தனை இலக்கங்கள் உருவாக்கணும்னு யோசிங்க. 16 61. ஸோ நம்ம 2 பாக்ஸை உருவாக்கிட்டு இதில் 2 சான்ஸ் இருக்கு. அதே போல் இதுலேயும் அதே போல் நம்ம எல்லா திரும்ப யூஸ் பண்ணிடலும்னா இப்படியும் இலக்கங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இவரில் 2 சான்ஸ், இவரில் 2 சான்ஸ். ஸோ 4 இலக்கங்கள் உருவாக்கிடலாம். ஸோ இப்படி வந்து இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ இதை வச்சு எப்படியான இலக்கங்கள் உருவாக்கியலும்னு யோசிச்சு பாருங்கள். இரட்டை இலக்கங்கள் உருவாக்கணும். ஆனால் முன்னுக்கு 0 போட இயலுமா? 0 வந்து போட இயலாது. 0 போட்டால் அது மூவிலக்க எண்ணாக கருதப்படும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இலக்கங்களுக்கு சான்ஸ் இருக்கு? அப்போ நம்மளுக்கு 1 போட இயலும், 6 போட இயலும். இந்த 2வது இடத்துல இந்த 4 இலக்க எண்களில் 2வது இடத்துல 0 1 6 3 போட இயலும். இங்கேயும் 3 இலக்கமும் போட இயலும். இங்கே இரட்டை இலக்கங்கள் தானே தேவைப்படுது. அவ 0 அல்லது 6 தான் போட இயலும். 1 போட இயலுமா? போட இயலாது. ஏண்டா இரட்டை எண்கள் தான் நம்மளுக்கு கேள்வி. அப்போது இதில் 2 எண்கள் போடலாம். இதில் 3 இலக்கங்கள், இதில் 3 இலக்கங்கள், இதில் 2 இலக்கங்கள். ஸோ இதில் பெருக்கு தொகை எத்தனை வரப்போகுது? 7 3 6 3 18 36. ஸோ 36 இலக்கங்கள் தான் வந்து இரட்டை இலக்கங்கள். இதை வச்சு உருவாக்கி இயலும். ஸோ இது வந்து பாக்ஸ் மெத்தடை வச்சு நம்மளுக்கு லேஸ் ஆன்சர் வந்துடும். அடுத்தது நம்ம கணிச்சிடும் என்னது? ஒற்றை இலக்கங்கள். ஒற்றை இலக்கங்கள் எப்படி கணிப்பீங்க? அதே போல் 4 பாக்ஸ். இப்போ பாருங்கள் என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுலேயும் 1,6 தான் போட இயலும். ஸோ இதில் ஏதாச்சும் இலக்கங்கள் போட இயலும். இந்த கடைசி பாக்ஸில் 1 மட்டும்தான் போட இயலும். 0 அல்லது 6 போட்டால் என்ன நடக்கும்? அது இரட்டை எண்ணாக அமைஞ்சிடும். ஸோ இதில் நம்மளுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டுட்டு இதில் பெருக்கத்தை பார்த்தீங்கன்னா 18. ஸோ இரட்டை எண்கள் நம்மளுக்கு 36, ஒற்றை எண்கள் 18.
அப்போது எத்தனை எக்ஸ்ட்ராவாக வந்து இரட்டை எண்கள் உருவாகிருச்சு? 18. ஸோ நம்மளுக்கு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து 18. ஓகே, அடுத்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கண்டிஷன் தந்திருப்பாங்க. நம்மளுக்கு 4 இலக்க எண்கள் வந்து உருவாக்கட்டாம். ஸோ 4 இலக்க எண்களை வந்து உருவாக்குங்க இப்படி சொல்லிட்டு 3 என்னது கண்டிஷன்ஸ் தந்திருக்காங்க. முதலாவது கண்டிஷன் 10ஆம் இடத்துலையும் 1ஆம் இடத்துலையும் 9 என்ற இலக்கம் அமையணுமா. அடுத்தது ஒரு வர்க்க எண்ணுக்கு வர்க்க எண்ணை விட 1 குறைவாக அந்த நம்பர் அமையணுமா. அடுத்தது 3ஆல் பிரிபடணும். ஸோ இந்த 3 என்ன சொல்கிற கண்டிஷன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த நம்பர் அமைஞ்சிருந்தா எத்தனை நம்பர் ரீச்சிங் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த 2 இடத்துலையும் என்ன வரணும்னு சொல்லி அவங்களே தந்துட்டாங்க. என்னது? 9 9. அதான் வந்து 10ஆம் இடம் 1ஆம் இடம். ஸோ இந்த 2 இடத்துலையும் 9 9 வாரத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலும். அது வந்து முதலாவது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு வந்துடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 இடத்துலையும் வந்து என்ன நம்பர் சூஸ் பண்ணணுன்றதுல தான் நம்மளுக்கு கேள்வியே அமைஞ்சிருச்ச போகுது. இப்போ நம்மளுக்கு சும்மா நீங்கள் சாதாரணமாக யோசிச்சா இதில் மினிமம் வந்து 1 போடலாம், இதில் 0 போடலாம். அடுத்தது 1 1 1 2 இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. அப்போ அவ்வளோத்தையும் எழுதி பார்க்குற இல்லை. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வர்க்க எண்ணை விட 1 குறைவாக வரணுமா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு 30 வர்க்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது 900 அமைய போகுது. 40 வர்க்கம்னு சொன்னால் 1600. பாருங்கள் 4 டிஜிட்டில் ஒரு வர்க்க எண் அமையுது. ஸோ இப்படி நம்ம 4 டிஜிட்டில் ஏன் இதை நம்ம ஏன் அப்படின்னு யோசிச்சோம். அப்போ ஏன் நம்ம 39 வர்க்கத்தை சூஸ் பண்ண போகிறா, அது கடைசியில் 1 முடிஞ்சிடும். இப்போது உங்களுக்கு தரப்பட்ட அந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, வர்க்க எண்ணை விட 1 குறைவாக இருச்சு அந்த நம்பருக்கு சொல்லி. அப்போ நீங்கள் இவரோட 1 கூட்டி பாருங்கள் என்ன நடக்கும். இந்த நம்பரோட 1 கூட்டினீங்கன்னா இங்கே 2 இலக்கம் வரும், அங்கால 0 0ன்னு முடிய போகுது. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிற வர்க்க எண். அப்போ 0 0ன்னு முடிகிற வர்க்க எண்ணாக இருக்கிறேன்டா நம்ம லேசாக வந்து நம்ம எப்படியான நம்பர்ஸ் அங்கே கணிக்கணும். இந்த 30 வர்க்கம் 20 வர்க்கம் 40 வர்க்கம் 50 வர்க்கம்னு சொல்லி போவீங்க. அப்போ 40 வர்க்கம் என்னது? 1600. 30 வர்க்கம் 900. அப்போ அதை நம்ம கணக்கெடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் 50 வர்க்கம் 2500, 60 3600, 70 வர்க்கம் 4900. இதை எப்படி பார்க்குறோம்? 0 2 தரம் எழுதிட்டு 7 வர்க்கம் 49ன்னு எழுதுவோம். ஸோ 80 வர்க்கம் என்ன அமையும்? 6400. ஸோ இப்படி வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனையோ சாய்ஸஸ் இருந்துச்சு. அந்த 99ன்னு போட்டுட்டு முன்னுக்கு எத்தனையோ சாய்ஸஸ் இருந்துச்சு. ஆனால் நம்ம இதை வந்து லேசாக குறைச்சிட்டோம். எப்படி? 90 வர்க்கம் 8100, 100 வர்க்கம் 10,000 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? ஒன்று கழிச்சு பார்க்கணும். அவங்க சொன்ன நம்பரை தான் நம்ம தேடணும். ஸோ 2வது கண்டிஷன் படி இதில் இருந்து ஒன்று கழிச்சு பாருங்கள் எத்தனை வரும்? 1599, 2499, 3599, 4899. ஸோ இப்படி வந்து நம்ம இந்த டிஜிட்ஸை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு விஷயம் வந்து சுருங்கிட்டு. இப்போ இந்த முதல் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மள்கிட்ட 1 2 3 6 7 இலக்கங்கள் தான் காணப்படுது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 4 டிஜிட் நம்பர்னு யோசிச்ச போனால் அவ்வளோ நம்பர்லையும் நம்ம 7ஆக வந்து சுருக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு கேட்ட கேள்வி 3வது கண்டிஷன் வந்து 3ஆல் பிரிபடணுமா. அப்போ 3ஆல் பிரிபடுறேன்னு சொன்னால் அவரை இலக்க சுட்டி என்ன செய்யணும்? இலக்க சுட்டி அவர் 3ஆல் பிரிபடணும். அப்போ அப்படி ஒரு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இதுக்குள்ள நம்பரை தேடினா சரி. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் எல்லாத்துக்கும் இலக்க சுட்டியை வந்து பார்ப்போம். யாரை பார்க்க போகிறோம்? இலக்க சுட்டி. இவர இலக்க சுட்டி எவ்வளவு? 18 24ன்னு சொன்னால் 6 வரப்போகுது இலக்க சுட்டி. அடுத்து இப்படியோ நீங்கள் ஒவ்வொரு இலக்க சுட்டியையும் கணிக்கி பாருங்கள். நம்ம டைம் இதாக தானே இருக்கு. அப்போ நம்ம குயிக்காக செய்வோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இலக்க சுட்டியை வந்து கணிக்கிட்டோம். இதில் எந்த இலக்க சுட்டியெல்லாம் 3ஆல் பிரிபடும்?
ஸோ இதில் வந்து 6 பிரிபடும். இந்த 6 ஓகே. அதே போல் 3 9 9. ஸோ எத்தனை நம்பர் பிரிபடுது? 5 நம்பர். ஸோ மொத்த 4 இலக்க எண்கள் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 5 இலக்கங்கள் தான் காணப்பட போகுது. ஸோ அதில் இருந்து இதுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, அடுத்தது 20வது கேள்வி. 20வது கேள்வியை பொறுத்த மட்டும் ஒரு பேட்டர்ன் தந்துட்டு இதில் 101வது வரியில் நடு இலக்கத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை முதலாவது பாருங்கள். இது எல்லாமே ஒரு இரட்டை எண்கள் தொடர் அமையுது இல்லையா? இரட்டை எண்கள் தொடர். ஸோ ஒவ்வொரு வரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் பிடிப்போம். இந்த 2ன்றது யார்? 2 தர 1, அடுத்தது 2 தர 3, 2 தர 6, 2 தர 10. ஸோ அடுத்த நம்பர் என்ன? இங்கே 28ண்டா, கீழே 30 தானே, அப்போ 2 தர 15. இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னை பாருங்கள். என்னது? 1 3 6 10 15. இவர் யார்? இவர் முக்கோண எண். இங்கே 2வது லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி வந்து முக்கோண எண்கள்லாம் அமையுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வரியில் இது வந்து வரி, இது முக்கோண எண் வைங்க. 2வது வரிக்கு முதலாவது முக்கோண எண், 3வது வரிக்கு 2வது முக்கோண எண், 4வது வரிக்கு 3வது முக்கோண எண் அப்படின்னு வருது. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன செய்வீங்க? 101வது வரி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? 100வது முக்கோண எண்ணில் ஸ்டார்ட் பண்ணு. பண்ணிட்டா? அப்போ 100வது முக்கோண எண் என்ன? அடுத்த நம்பரால் பெருக்கி 2ஆல் பிரிப்போம். ஸோ 100 101ஆல் பெருக்கி 2ஆல் பிரிக்க போகிறீங்க. அப்போ ஆன்சர் என்னென்னு வரும்? 5050. ஓகே, 5050ன்றது அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்போது இந்த முக்கோண எண்ணை நமக்கு அணிச்ச இந்த முக்கோண எண்ணை 2ஆல் பெருக்கி தான் அந்த வரி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த முக்கோண எண்ணை என்ன செய்ய போகுது? 2ஆல் பெருக்கி தான் அந்த வரி ஸ்டார்ட் பண்ணும். அப்போ திரும்ப இது 2ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 10100 வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் விளங்கிட்டு, இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு லேசிக்காக வேண்டி இப்படி செய்வோம். ஓகே, இந்த பேட்டர்னில் வந்து 101வது வரி நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? 10100 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இதில் நடு இலக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிச்ச போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வரியில் ஒரு இலக்கம், 2வது வரியில் 2 இலக்கம், 3வது வரியில் 3 இலக்கம். ஸோ இப்படித்தானே போகுது. அப்போது 101வது வரியில் என்னென்ன அமையும்? 101 இலக்கங்கள் காணப்படும். 101 இலக்கம். ஸோ 101 இலக்கத்தில் இந்த நடு இலக்கம் என்னவா அமையும்? 51வது இலக்கமாக அமைய போகுது. இல்லைங்களா? அப்போது 51வது இலக்கம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் 2 தானே கூடி போகுது. ஒவ்வொரு இலக்கத்திலையும் நம்மளுக்கு 2 கூடி போகுது. அப்போ இதிலிருந்து அடுத்த இலக்கம் 10102, அடுத்த இலக்கம் 10104, இப்படி தானே போகுது. இதில் 50 இலக்கங்கள் தாண்டி தான் நம்மளுக்கு ஆன்சர் வேணும். அப்போ ஒவ்வொரு நம்பரும் 2 கூடி போகுதுன்னு சொன்னால் 50 தர 2 100 கூடிருச்சோம். இல்லைங்களா? அப்போ இந்த 10100ஓட 100 கூட்டினீங்கன்னா இந்த 101வது வரியில் நடு இலக்கமாக 10200 அப்படின்ற இலக்கம் வந்து அமைய போகுது. ஸோ இது வெறுமனே இரட்டை இலக்கங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நம்பர் பேட்டர்ன். ஸோ அதில் வந்து இப்படி ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் எடுக்கணும். டவுட்ஸ் வந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கேள்வி. இரு சர்வசமமான வட்டங்கள். ஓகே, 2 சர்வசமமான வட்டங்கள் வந்து காணப்பட போகுது. இந்த வட்டங்களில்
மற்ற வட்டத்தில் மையத்தினூடாக செல்லுமாறு அமைஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏபின்ற ரெண்டு மையத்தை வச்சு ரெண்டு வட்டம் உருவாக்கியிருச்சோம். அந்த மற்ற வட்டம் வந்து இன்னொரு ஆள்ற மையத்தை குறுக்க இருக்கிற மாதிரி கீறியிருச்சோம். ஸோ அந்த விஷயங்கள் சரி. அடுத்தது ஏபின்றத நீட்டணும்னு சொன்னால் ஓகே, இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது வேறொரு படம். என்ன செய்வோம்? ஓகே, நான் இதை வந்து கொஞ்சம் ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை இப்போ? இந்த ஏபி அப்படின்றால இணைக்கணும். இணைச்சா இவர் போய்த்து இந்த முற்றார் தானே. ஸோ அப்படியே இணைச்சிங்கன்னு சொன்னால் ஓகே, இப்போ இவர் வந்து ஏபி, அதே போல் இவர் சியாம், இவர் டியாம், இப்படி தான் வந்து நம்மளுக்கு தரவுகள் தந்திருக்காங்க. இப்போ வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெட்டும் புள்ளியில் ஒரு புள்ளி வந்து ஈயாம். ஸோ இந்த ரெண்டு வட்டமும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வெட்டுது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு புள்ளியை ஈன்னு எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த அரிச்சிற மேலே உள்ள புள்ளியை நம்ம ஈன்னு எடுப்போம். இப்போ நம்மளுக்கு கேட்ட கேள்வி, இந்த சிஇடி அப்படின்ற இது இந்த அரிச்சிற லைன் சியிலிருந்து ஈக்கு போய் டிக்கு வர இந்த மொத்த ஏங்கிள் தான் நம்மளுக்கு கேட்ட கேள்வி. இந்த அரிச்சிற மொத்த ஏங்கிள் நம்மளுக்கு கேட்குறாங்க. சரி, இதை வந்து நம்ம எப்படி லேசாக செய்கிறோன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு மையம் தானே வட்டத்தில். இந்த மையத்திலிருந்து இதுக்கான கோடு என்னவா அமையும்? இவர் வந்து வட்டத்தில் ஆரையாக அமையும். அதே போல் இதுக்கான கோடு என்னவா அமையும்? அவரும் ஒரு வட்டத்தில் ஆரையாகத்தான் அமைய போகுது. ஸோ வட்டத்தில் ஆரையை வச்சு நம்ம இந்த அரிச்சிற முக்கோணியை பாருங்கள். இப்போ எல்லோரும் இந்த அரிச்சிற முக்கோணி, இந்த ஏடிஇன்ற முக்கோணி, இந்த அரிச்சிற முக்கோணி. ஸோ அந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் ஆரை, இந்த ஏடின்ற கோடும் ஏஇன்ற கோடும் என்னது? ஆரை தானே. அப்போ அவங்களில் இந்த ரெண்டு ஏங்களும் என்ன செய்யும்? ஈக்குவலாக இருக்கும். இஞ்சால இந்த ரெண்டு ஏங்களும் ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரெண்டுலையும் கூட்டுத்தொகை என்னவா அமையும்? இந்த அரிச்சிற ஏங்கிளாக அமையும். ஒரு முக்கோணத்தில் இப்போ பாருங்கள், நான் லேசர் சொல்கிறதுக்கு ஓகே, இவர் வந்து எக்ஸ்னு எடுப்போம், இவரையும் எக்ஸ்னு எடுப்போம், இவரும் எக்ஸ், இவரும் எக்ஸ். ஒரு முக்கோணியை நீட்டணும்னு சொன்னால் இவர் ஏ இவர் பின்னு இருந்தால் இந்த மூன்றாவது பக்கம் நீட்டுப்படுறக்குள்ள இந்த மற்ற ரெண்டு பக்கங்கள கோணங்கள கூட்டுத்தொகைக்கு அந்த கோணம் ஈக்குவலாக அமையும் இப்படின்ற ஒரு தியரி இருந்துச்சு. ஸோ அதன்படி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 2x அப்படின்னு எடுக்கலாம். இவர் 2x, இவரும் 2x. ஸோ அதை பொறுத்த வரையில் இந்த ஏங்கிள்ஸ் வந்து உங்களுக்கும் ஈக்குவலாக அமைகிற மாதிரி வரும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இவரை நான் வந்து வைன்னு எடுக்கிறேன். ஸோ இவர் யார்? இவர் வந்து 90 பாகை. அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, இது தெரியாமல் இருக்கலாம். இது எப்படி 90 பாகைன்னு சொன்னால் அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்ற ஒரு தியரி இருந்துச்சு. இப்போ உதாரணமாக இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா இதில் விட்டம் இருக்குத்தானே, மையத்தினூடாக போகிற கோடு தான் விட்டம். இந்த விட்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு புள்ளியில் இந்த ரெண்டு ஓரங்களும் அமைக்கிற கோணம் இவர் 90 பாகை இருப்பார். இதே போல் வேறொரு புள்ளியாக இருந்தாலும் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு சேர்ந்து இப்படி ஒரு இடத்த அமைக்குதுன்னு வைங்கனே, இவரும் 90 பாயாக இருப்பார். ஸோ இப்படின்ற ஒரு தியரமும் இருக்கு. ஸோ இந்த தியரியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அரிச்சிற கோடை பாருங்கள். ஓகே, இந்த அரிச்சிற கோடு, இந்த அரிச்சிற முக்கோணம், அந்த முக்கோணம் என்னது? ஒரு அரைவட்ட முக்கோணம் இல்லையா? அப்போ இந்த கோணம் என்ன வரைக்கும்? கட்டாயம் செங்கோணமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் என்ன தொடர்படுத்தலும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது 90 பாகன்னு எடுக்கலாம். அதே போல் இந்த நடுவில் உள்ள முக்கோணியை பாருங்கள், இந்த 2x 2x ஒய்ண்டு அதிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். 4x ப்ளஸ் ஒய் அப்படின்றது 180 பாகை அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இந்த முக்கோணியில் 180 பாகை, இங்கே 90 பாகை. இப்போ பாருங்கள், இது முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு, இது முதலாவது சமன்பாடு. அப்போ ரெண்டாவது சமன்பாட்டிலிருந்து முதலாவது சமன்பாட்டை கழிச்சிங்கன்னா 3x = 90 அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு வரும். அப்போ எக்ஸுன்றது எவ்வளவு? 30 பாகைன்னு அமையும். ஸோ இதிலிருந்து நீங்கள் முதலாவது சமன்பாட்டில் கொண்டு பிரதியிடுங்க.
இந்த எக்ஸ் வந்து 30 பாகையாக இருந்தால் அந்த y என்ன வரைக்கும் 60 பாகையாக இருக்க போகுது. சரியா? அப்போ இந்த yன்றது 60 பாகையாக அமைய போகுது. நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு நோட் பண்ணுங்க. இந்த yயையும் எக்ஸையும் கண்டுட்டோம். ஓகே, ஸோ ஆன்சர் நம்ம இன்னும் எடுக்கலை. எக்ஸ் வந்து 30, y சமம் 60ன்னு கண்டுட்டோம். இப்போ நம்மளை கேட்குற கேள்வியை பாருங்கள், சிஇடி அப்படின்ற ஏங்கிள்ற வேல்யூ கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஇடின்ற கோணம் எங்கே இருக்கு? இந்த இருக்கிற முழு கோணம் தான் இந்த சிஇடி. சிஇடி. அப்போ இந்த சிஇடின்ற கோணம் வந்து எதெல்லாம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு? இந்த ஏங்கிள் சிஇடி 2 எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்கு. அப்போது ஒரு எக்ஸ் 30ண்டா 2 எக்ஸ் 60. y எவ்வளோ கண்டோம்? yயையும் நம்ம 60ன்னு கண்டறிப்போம். அப்போது அந்த சிஇடி அப்படின்றது 120 பாயாக அமைய போகுது. ஸோ நம்ம கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து 120ன்னு அமையும். ஓகே, அடுத்த கேள்வி. இன்னும் 4 கேள்வி இருக்க போகுது. இதில் அளவுகள்லாம் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ கேள்வியை வாசி பார்த்தீங்கன்னா இவர் 1, இவர் 1, இவர் 1, இவர் 3, இந்த தூரம் வந்து 4 அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த நிறந்தீட்டப்பட்ட முக்கோணிகள பரப்பளவுகள் சம்மந்தமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம முழு உருவத்தில் பரப்பளவு பார்ப்போம். இந்த முழு செவ்வகத்தில் பரப்பளவு எவ்வளவு? 3 தர 4 12 யூனிட். அப்போ 12ன்னு நம்மளுக்கு டிரெக்டாக ஆன்சர் வந்துட்டு. இப்போ இந்த ஓரத்தில் உள்ள 2 முக்கோணியை பாருங்கள், இந்த முக்கோணியையும் இந்த முக்கோணியையும். ஸோ இந்த ஒரு முக்கோணிர பரப்பு எவ்வளோன்னு பாருங்கள். இந்த ஓரத்தில் உள்ள இந்த முக்கோணி ஒரு முக்கோணிர பரப்பளவு அரை தர அடி 1 செங்குத்துயரம் 4, அப்போ 2. அதே போல் அங்காலையும் ஒரு முக்கோணி இருக்கே, அப்போ மொத்தம் 4 பரப்பளவு பெய்த்து. அப்போ நம்மளுக்கு 12 பரப்புல 4 பெய்த்து. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த அரிக்கிற துண்டு, இந்த சிபி, இந்த எஃப், இந்த அரிக்கிற ட்ரெபீசியம், அதாவது ஒரு சரிவகம். இந்த சரிவகத்தில் உள்ள பரப்பு வந்து 8ன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த சரிவகத்தை பார்ப்போம். இந்த சரிவகத்தில் ஒரு முக்கோணிர தியரி ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், இதில் பாருங்கள், இந்த ஏங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக அமைய போதும். இந்த 3 ஏங்கிள்ஸ், இது ஒரு குத்தெதிர்கோணம், இது வந்து என்ன சொல்கிறது, ஆல்டர்னேட் ஏங்கிள், அதாவது இந்த ஜெட் அமைப்பில் வர ஏங்கிளில் ஈக்குவல் அமையும். இவர் வந்து இந்த கோணமும் ஜெட் அமைப்பில் ஈக்குவல் அமையும். ஸோ இந்த 3 முக்கோணிகள் என்னது சமமான கோணங்களை கொண்டிருக்குன்னு சொன்னால், ஒரு 2 முக்கோணி அதே கோணங்களை கொண்டிருக்குன்னு சொன்னால், அவர் ஒரு பக்கத்துற விகிதம் பரப்பளவுற விகிதமாக இருக்கும், அல்லது அவர் உயரத்துற விகிதமாக இருக்கும். பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த இவர் 1 தானே, இந்த முக்கோணிட அடி எவ்வளவு? 3. அப்போ அவங்களோட உயரமும் அதே விகிதத்தில் காணப்படும். ஸோ இந்த அரிக்கிற உயரம் 1ஆகவும் இந்த அரிக்கிற உயரம் 3ஆகவும் காணப்படும். ஸோ இதிலிருந்து நீங்கள் இந்த சின்ன முக்கோணிக்கு பரப்பளவு காணலாம். என்னது? அரை தர அடி 1 செங்குத்துயரம் 1, அப்போ 0.5. பெரிய முக்கோணிக்கு அரை தர 3 தர 3, 3 தர 3 9, அதில் அரைவாசி 4.5. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழு உருவத்தில் பரப்பளவு என்ன அமையும்? 6ஆக அமையப்போகுது. நம்மளுக்கு ஆல்ரெடி மிஞ்சினது 8 தானே. அப்போ அந்த 8லேருந்து 6 கழிச்சிங்கன்னு சொன்னால் என்ன? அந்த நிறந்தீட்டப்பட்ட துண்டுற பரப்பளவு வந்து 2ஆக அமையப்போகுது. ஓகே, இதில் ஸ்மால் மிஸ்டேக் உண்டு பாருங்கள். இது வந்து கூட்டுத்தொகை 5னா. ஓகே, 4.5 0.5 5. அப்போது 8லேருந்து எத்தனை? 5 போக போகுது. 5 போனால் ஆன்சர் 3ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ கான்செப்டை வந்து பிடிச்சிக்கலாங்க.
ஓகே, இன்னொரு 3 கேள்வி தான் குயிக்காக முடிப்போம். இப்போ இதில் வந்து எம்மின் கீழ் என் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செய்யுது, எம்மின் கீழ் என்னன்னு சொல்லி ஒரு விகிதம் காணப்பட போகுது. ஸோ இந்த விகிதத்தில் முதலாவது ஒரு கூட்டு சொல்கிறாங்க, மேலே உள்ள தொகுதி எண்ணோட 5 கூட்டிட்டு பகுதி எண்ணோட 1 கூட்டுறாங்களாம். ஸோ m+5 n+1. இவரும் தொகுதி எண்ணோட 1 கழிச்சிடாலும் பகுதி எண்ணோட 5 கழிச்சிடாலும் ஈக்குவலாக அரிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர விகிதம் 1.5க்கும் ஈக்குவலாக அரிச்சோம். அப்போ இந்த எம்மின் கீழ் என்னன்றது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ எம்மின் கீழ் என்று நம்ம லேசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்வோம், இதை குறுக்கு பெருக்கம் செய்வோம். ஸோ m+5 n-5 அவங்கள இவர் பேத்து பெருக்குன்னா m-1 n+1. ஸோ இதை பெருக்கி பாருங்கள், இங்கே mn -5m + 5n -25. இங்கே mn + m -n -1. ஓகே, ஸோ இப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், ரெண்டு பக்கம் mn இருச்சு போயிடும். ஸோ இந்த எம்மை வலது பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 6m, இந்த 5+5n வலது பக்கம் கொண்டு வந்தால் -5n. ஸோ மொத்தமாக -6n. இப்போது இந்த -1 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா +1. ஸோ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைச்ச போகுது, 24. ஸோ m-n அப்படின்றது நம்மளுக்கு 4ஆக அமைய போகுது. ஸோ ஓகே, m-nன்றது 4ஆக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எம்மின் கீழ் என்னன்றது 1.5. 1.5னா 3ன் கீழ் 2 தானே. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு தொடர்பு எடுக்கலாம். n குறுக்கு பெருக்கம் செய்யுங்க, 2m = 3n அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வரலாம். இப்போது இதை கொண்டு அங்கே நீங்கள் பிரதியிடுங்க. இப்போ நம்ம 2m மாதிரி நீங்கள் இதை லேசாக எழுதிடுங்களேன். 2m - 2n இதை 2ஆல் பெருக்குங்க, என்ன நடக்கும், இவர் 8 வருவார். 2mக்கு பதிலாக போட்டிங்கன்னா 3n வந்துடும். ஸோ 3nலேருந்து 2n போனால் 8. ஸோ n = 8 அப்படின்ற ஆன்சர் வந்துடும். ஸோ n = 8ன்னு சொன்னால் இங்கே கொண்டு ஓகே, இவர் -24, இவர் -4 வருது. ஓகே, அப்போ m - 8 என்ன, -4. அப்போது ஓகே, நான் ஆரம்பத்தில் செஞ்சது சரி, சாரி. m - n = 4. அப்போ mன்றது 12ஆக அமையும். அந்த 8 வந்து எண்ணங்களை வைத்து கூட்டுப்படப்போல. ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயத்தையும் கண்டுட்டோம். என்னது, அப்போ ஆரம்பத்தில் உள்ள விகிதம் mன் கீழ் n அப்படின்றால் யார் அடிப்பார், mன் கீழ் nன்றது 12ன் கீழ் 8ஆக அமைய போகுது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கேட்ட கேள்விக்கான விகிதமாக இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து நம்மளுக்கு எல்லா தரவுகளையும் தந்துட்டு அவங்க வந்து இந்த சதுரத்திர பரப்பளவு வந்து கேட்குறாங்க. சதுரம் அல்லது ஓகே செவ்வகம்னு தந்திருக்காங்க. செவ்வகத்தில் பரப்பளவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தானே மையம், இந்த இடத்துல இவர் மையம்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 அரிக்கும். மொத்தம் 16, AD நீளம் 16ன்னா அவர் அரைவாசி 8 அரிக்க போகுது. இப்போது இந்த அரிக்கிறாள் யாருன்னு பாருங்கள், இந்த அரிக்கிற நீளம், இவர் வந்து வட்டத்தில் ஆரை. ஸோ இந்த அரிக்கிற மொத்த ஆரையிற நீளம் எவ்வளோ வரைக்கும், இவர் 8 இவர் 9ன்னு சொன்னால் அப்போ டோட்டலாக என்ன வரைக்கும், ஆரை வந்து 17ஆக அமைய போகுது. ஸோ மொத்தமாக 17. இவரும் இந்த அரிக்கிற கோடும் ஆரை தானே, ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ இவரும் 17 அமைவார். ஸோ இதிலிருந்து நீங்கள் இந்த முக்கோணி எடுத்து வெளியே எடுத்து பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு. இங்கே பி இருக்கு, இங்கே வட்டத்தில் மையம் இருக்கு, இங்கே ஏ இருக்கு. இப்போ பாருங்கள், இவர் 17ஆம், இவர் 8ஆம். ஸோ இந்த ஏபி வர்க்கமும் 8 வர்க்கமையும் கூட்டினா 17 வர்க்கம் வரணும். ஸோ இவர் யார், இவர் வந்து பைத்தகரஸ் தியரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வர்க்கம் அப்படின்றால் 17 வர்க்கம் எவ்வளவு, 289. அதிலிருந்து 8 வர்க்கம் அங்கால வைத்து 64 கழிப்படும். ஸோ ஆன்சர் 225ஆக அமையும்.
225 ஏபி வர்க்கமாக இருந்தால் ஏ 225 யாரோட வர்க்கம் 15 வர்க்கம். ஸோ ஏபின்றது 15ஆக அமையப்போகுது. ஸோ இந்த ஏபின்ற நீளம் 15. இப்போ நீங்கள் இந்த சதுரத்துக்கு வாங்க. இப்போது நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியுது. இப்போ நீங்கள் இந்த செவ்வகத்தை நீங்கள் இந்த வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? செவ்வகத்தை வெளியே எடுத்தீங்கன்னா இவர் 15, இவர் 16. ஸோ இவர் பரப்பளவு என்ன இருக்கும்? 15 தர 16 எவ்வளவு? 240. ஸோ 240 அலகுகளாக இதில் பரப்பளவு அமையும். ஓகே, அடுத்த கேள்வியை பொறுத்தவரையில் இது மேபி கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கலாம். ஸோ ஃபைனல் கேள்வி இது என்னன்னு சொன்னால் இருசமக்க முக்கோணிகள்ன்ற எண்ணிக்கை சார்ந்த ஒரு கேள்வி. ஸோ இதில் இருந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று போகும். ஓகே, நம்ம அந்த பேட்டர்னை வந்து கணிப்போம். இப்போது நம்மளுக்கு முதலாவது உருவம் ஒரு முக்கோணியில் சமபக்க முக்கோணியில் இதுகளை இணைக்க தானே. இப்போ பாருங்கள், சதுரத்தில் இணைச்சிங்கன்னு சொன்னால் இந்த மூளை விட்டங்களை நம்மளுக்கு 4 துண்டுகள் வரும். ஸோ இந்த 4 துண்டுகள்னு சொன்னால் அப்போ நம்ம 4 பக்க சதுரத்துக்கு 4 துண்டுகள் வருது. அதே போல் 5 பக்கத்துக்குரிய இது ஒரு ஐங்கோணி, அதே போல் அறுகோணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம பார்த்துட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அடுத்தது ஐங்கோணி தானே, அதை விட அறுகோணியை பாருங்கள். அறுகோணியில் வந்து இப்படி ஒரு ஷேப் தானே வரப்போகுது. இந்த அறுகோணியில் நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கிங்க. இப்போ இதில் 6 சின்ன முக்கோணி இருக்கு, அதோட சேர்த்து நம்ம முக்கோணிகள் வந்து உருவாக்கிடுமான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து மொத்த எண்ணிக்கை வந்து ஒரு எண்ணிக்கை வரப்போகுது. அதே மாதிரி அடுத்தது 8. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ண ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த கேள்வி எல்லாருக்கும் ஓப்பன் கொடுக்கப்பட்டிருக்கும். என்னென்னு சொன்னால் இது வந்து மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மெட்ரிக்ஸ் வந்து கேட்டகரி 2க்குரிய இதில் சில லெவல்ஸில் வரும். உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் மார்க்ஸ் வந்து. ஸோ இதில் எண்ணிக்கையை வந்து மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கணிப்போம். ஸோ இதில் வந்து 36 உடைய ஒரு பொலிகன், 36 பக்கங்கள். ஸோ எண் பக்கங்கள் இதில் எண் வந்து 36. ஸோ இதை வந்து நம்ம கணிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம்னா இப்படியான ஒரு இதை பேட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டிருப்போம். ஸோ அதிலிருந்து ஒரு சமன்பாடு இதுக்கு உருவாகிருக்கும். 36 தர 17 அப்படின்ற ஒரு சமன்பாடின் கீழ் 612 இருக்கும். ஸோ இதுக்கான வந்து மெட்ரிசஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து வரப்போகுது. இது கேட்டகரி 3க்குரிய ஒரு கான்செப்டாக அமையப்போகுது. ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சோம். ஸோ இதான் வந்து கேள்விகள் இதில் உள்ள கேட்டகரி 3ல் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு மேபி ஆன்சர்ஸ் வந்து அதை வந்து மெட்ரிசஸாக அதை விளங்கப்படுத்தலாம். ஸோ இது வந்து கேட்டகரி 2 உடைய 25 கேள்விக்கான விளக்கங்கள் வந்து. ஸோ இதில் வந்து யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் அல்லது ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, இல்லாட்டி முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ முடிச்சுக்கலாம் எக்ஸ்ப்ளனேஷனு. அஸ்ஸலாமு அலைக்கும்.